பற்றியது. அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் படித்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரே சுவிசேஷம், ஒரே ரட்சிப்பு, ஒரே கிறிஸ்து, ஒரே தேவன், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் 4 நற்செய்தி நூல்கள் தேவைப்பட்டன, அல்லது 4 விதமான நற்செய்தி நூல்கள் தான் இருக்க வேண்டுமா என்ற அந்த கேள்வியும் நம்ம நேத்து படித்தோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த 4 சுவிசேஷங்களை இங்கே வைக்க வேண்டும் என்ற அவருடைய திட்டத்தின்படி இந்த 4 சுவிசேஷ பகுதிகளை இங்கே வைத்திருக்கிறார். அப்போ சுவிசேஷம் என்பது ஒன்றுதான், நற்செய்தி என்பது ஒன்றுதான். ஆனால் இந்த சுவிசேஷ புத்தகங்கள் எத்தனை, அல்லது சுவிசேஷ புத்தகங்கள் என்பது 4, ஆனால் சுவிசேஷம் என்பது ஒன்று. மேலும் நாம் ரோமருக்கு நிருபம் மற்றும் கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நேற்று சொல்லும் பொழுது வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே என்று சொல்லுகிறார். அப்ப வேறொரு சுவிசேஷம், நேற்று ஒரு கேள்வி கூட நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணோம். வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து அல்லாத, அதாவது நியாய பிரமாணத்தினாலும் தங்களுடைய பலத்தினாலும் அறிவினாலும் அந்த இயேசு கிறிஸ்து அல்லாமல் தங்களது, அதாவது அவர்கள் பின்பற்றி வரக்கூடிய நியாய பிரமாணங்களின் மூலமும் யூத மத சடங்காச்சாரங்களை கை கொள்ளுதல் மூலமும் ரட்சிக்கப்பட முடியும் என்ற ஒரு தவறான போதனையும் அந்த நாட்களில் காணப்பட்டது. அதைத்தான் பவுல் கூறினார், வேறொரு சுவிசேஷம் இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் நியாய பிரமாணத்தின் மூலமோ நியாய பிரமாணத்தின் கிரியைகளின் மூலமோ யூத மத சடங்கு சம்பிரதாயங்களின் மூலமோ எல்லா காரியங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றுவதாலோ எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்படைய முடியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவனே ரட்சிக்கப்படுவான் என்று அவர் சொல்ல. அப்ப சுவிசேஷம் என்பது ஒன்றுதான், ஆனால் 4 சுவிசேஷ புத்தகங்கள். ஏன் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அவர்கள் அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை எழுதினார்கள் என்றும் நாம் படித்தோம். அதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வரும்பொழுது இவர் யூதருக்கு எழுதுகிறார், யூதருடைய ராஜா என்று இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். மார்க் எழுதின, ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர்கள் யாவரும் மேசியாவை, ராஜாவை எதிர்பார்த்தார்கள். சோ அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க மத்தேயு அந்த சுவிசேஷ புத்தகத்தை குறிப்பாக இந்த யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மேசியா என்பவர், மேசியா வந்துவிட்டார், மேசியாவை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதினார். மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வரும் பொழுது மார்க் ரோமர்களுக்கு இதை எழுதுகிறார். அன்றைய நாட்களில் இந்த ரோம படை வீரர்கள் மூலமாக, ரோமர்கள் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு அதிக துன்புறுத்தல்கள், அதிக உபத்திரவங்கள் வந்தது. சோ அப்படிப்பட்ட சில நிலைமையில் இயேசு கிறிஸ்துவை இங்கே முன் வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவே பாடுபடுகிறார் அப்படின்ற ஒரு கான்செப்ட இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பாடுபடக்கூடியவராக மார்க் சித்தரிக்கிறதை நான் பார்க்கிறோம். லூக்காவை பொறுத்தவரையில் லூக்கா கிரேக்கர்களுக்கு எழுதுகிறார். நேற்றே நான் சொன்னேன், இந்த கிரேக்கர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த மனித சித்தாந்தம் அல்லது மனித அறிவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்ப இங்க லூக்கா என்ன பிரசன்ட் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த குமாரனாக, உண்மையுள்ள ஒரு பரிபூர்ண மனுஷனாக, சகலமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது, ஒரு தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கிறார் என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த கிரேக்கருடைய ஆர்வத்திற்கு இணங்க இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம், அதாவது யூதன் என்றும் இல்லை, ரோமன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லோருக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அதாவது தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் அவன் நித்திய ஜீவனை பெறுவான் என்றும் அந்த நோக்கமாக இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். அப்ப ஏன் 4 சுவிசேஷங்கள் என்ற கேள்விக்கு என்ன பதில்? ஏனென்றால் சுவிசேஷம் என்பது ஒன்றுதான், ஆனால் 4 வித நிலைகளில் அல்லது 4 விதமாக அதை பிரசன்ட் பண்ணாங்க, 4 விதமான கூட்டத்தாருக்கு, மக்களுக்கு என்று படித்தோம். அடுத்து நம்ம மூன்றாவதாக இந்த சுவிசேஷத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது கிருபையின் சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றெல்லாம் நான் படித்தோம். ஏன் இந்த சுவிசேஷத்திற்கு இப்படிப்பட்ட பெயர்கள் சூட்டப்பட்டன, ஏன் இப்படி அழைக்கப்பட்டன என்பதையும் நாம் நேற்று படித்தோம். இப்ப குறிப்பாக இது தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால், இந்த ரட்சிப்பானது அதனுடைய முழு காரண தேவன்,
அது மட்டுமல்ல, இந்த ரட்சிப்பை நாம் கிருபையினால் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை வலியுறுத்துவதற்காக டு எம்பசைஸ் அபவுட் the grace in which we receive salvation. So கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்வதற்காக கிருபையின் சுவிசேஷம் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷத்தினுடைய முழு பொறுப்பாளி, முழு காரணர் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மறித்த எல்லா நிகழ்வுகளும் இயேசு கிறிஸ்துவே அதற்கு காரணமாக இருக்கிறார். அப்ப த்ரூ ஹிம் வி கெட் சால்வேஷன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தின் மூலமாகவே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை விளக்கும் வண்ணமாக கிறிஸ்துவின் சுவிசேஷம். இப்படிப்பட்ட அந்த வகைகளை நேற்று நாம் படித்தோம். அடுத்து நான்காவதாக இந்த சுவிசேஷ புத்தகங்களையே நாம் ரெண்டாக பிரித்து காண்பித்தோம். முதல் 3 சுவிசேஷம் சமநோக்கு நற்செய்தி நூல், அதாவது சினாப்டிக் காஸ்பல். அதற்கான அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது சின் மீன்ஸ் ஆல், ஆப்டிக் மீன்ஸ் சீயிங். சோ வியூவிங் டுகெதர், அதாவது மொத்தமாக பார்ப்பது. அவர்களுடைய கருத்துக்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அல்லது ஒவ்வொருவருடைய நோக்கங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்கள் யாவரும் ஒருமித்த கருத்தை எழுதினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது 3ம் ஒத்த சுவிசேஷங்கள் அல்லது ஒருங்கிணைந்த நற்செய்தி நூல்கள் அல்லது சமநோக்கு நற்செய்தி நூல் என்று இப்படிப்பட்ட பெயர்களில் அழைக்கப்படுகிறது. யோவான் மட்டும் தனித்து காணப்படக்கூடிய ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. அதற்கு சில உதாரணங்களை நான் சொன்னேன். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் நாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அவருடைய உவமைகள், அவர் செய்த சில காரியங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் நாம் படிக்கக்கூடிய இதே சம்பவங்கள் அதே போல ஒரு ரிப்பீட்டாக வருவதில்லை. அப்ப யோவான் மட்டும் தனித்து செயல்படுகிறார். யோவானுடைய சுவிசேஷம் சற்று வித்தியாசமானது. இப்ப இன்னும் சில உதாரணங்களை அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு வம்சவழியோடு ஆரம்பிக்குது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் அப்படி பார்ப்பது கிடையாது. அவர் நேரடியாகவே அவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய சில அற்புதங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கால அநேக இடங்கள்ல ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் யோவானில் அப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் காண்பது கிடையாது. மேலும் யோவானில் காணக்கூடிய அற்புதங்கள் நாம் இந்த 3 சுவிசேஷ புத்தகங்களும் நாம் காண முடியாது. உதாரணமாக நாம் யோவான் 2ஆம் அதிகாரத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அப்படின்ற முதல் அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். இது நம்ம மத்தேயுவிலோ, மார்க்குவிலோ, யோவான்லயே நம்ம படிக்க முடியுமா? படிக்க முடியாது. பெதஸ்தா குளத்துல ஒரு மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது மற்ற இந்த 3 சுவிசேஷ புத்தகங்களில் காண்பது கிடையாது. சோ அப்ப யோவான் என்ற அந்த எழுத்தாளர், யோவான் சுவிசேஷம் ஒரு தனிப்பட்ட நிலையில் அவர் அதாவது ஒரு சிறப்பான குணாதிசயத்தோடு காணப்படுகிறார். எனவேதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற புத்தகங்கள் ஒருங்கிணைந்த நற்செய்தி நூல்கள். அதனுடைய கருத்துக்கள் பலவிதமாக இருந்தாலும் ஒரே காரியங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். சோ இதுவரைக்கும் நேற்று நம்ம படிச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் ஸ்டடி ஆஃப் 4 காஸ்பல், அதாவது நீங்க தலைப்பு எழுதி கொள்ளலாம், 4 சுவிசேஷங்களினுடைய ஒரு ஒப்பீடு என்ற தலைப்பை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஓகே, எல்லாரும் கிளாஸ்ல இருக்கீங்களா? ஓகே, 4 சுவிசேஷங்களை குறித்த ஒரு ஒப்பீடு என்று எழுதி கொள்ளுங்கள். த கம்பேரேட்டிவ் ஸ்டடி ஆஃப் 4 காஸ்பல், 4 சுவிசேஷங்களுடைய ஒப்பீடு என்பதை எழுதி கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்ப இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தலைகீழ தெரியுதோ? ஓகே, எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும் சார். ஓகே, அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம்.
ஸ்கிரீன்ஷாட் தேவைப்பட்டவங்க எடுத்துக்கலாம், இல்ல நான் இதுலயே நான் நடத்துறேன் பாருங்க. த கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் 4 காஸ்பல். இந்த 4 நற்செய்தி நூல்களை நாம் எப்படி நாம் ஒப்பிட்டு படிப்பது? நீங்க கவனமா கேட்கணும். புரியல அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். முதல் காலத்துல பாருங்க, அதாவது 4 சுவிசேஷ புத்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இப்ப இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம 2வது கேட்டகரியில பாக்குறோம். ஓகே, மத்தேயு யாருக்கு எழுதுகிறார் என்றால் யூதருக்கு எழுதுகிறார். சரியா? நம்ம அந்த நெட்டு வாக்குலயே நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், இட் இஸ் அட்ரஸ் டு ஜூவிஷ் கம்யூனிட்டி, ஜூவிஷ் பீப்புள், யூத மக்களுக்கு எழுதப்பட்டது. 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரசன்ட் பண்றாங்க, எப்படி சித்தரித்து காட்டுறாங்க, அல்லது எப்படி இயேசு கிறிஸ்துவ வழங்குறாங்க அப்படின்னா he is the king of Jews, அதாவது அவர் யூதருடைய ராஜா என்று மத்தேயு எழுதுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்பதை நாம் அநேக வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். ஆனா அதற்கு குறிப்பாக நான் 2 வசனத்தை இங்க எழுதியிருக்கிறேன். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5, 6 மற்றும் புதிய ஏற்பாட்டுல பாருங்க, மத்தேயு 2:2. இந்த கீழ்த்திசை ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்க வரும்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்கக்கூடிய கேள்வியை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, ஹெவன்லி பிக்சர், அதாவது இந்த பரலோக சித்திரம், இது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, வாசிங்க யாராவது சகரியாவின் புத்தகத்தை வாசிங்க. சகரியா 9:9 நம்ம பார்க்கலாம். வாசிங்க. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். ஓகே, இது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறது நமக்கு தெரியும். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லுகிறது அப்படின்ற சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப பாருங்க, இங்க ஹெவன்லி பிக்சர், அதாவது பரலோக சித்திரம் என்பது இயேசு கிறிஸ்துவை எப்படி வழங்கப்பட்டது அப்படின்னா ராஜாவாக, பிகோல் யுவர் கிங். அடுத்து பாருங்க, நேஷனல் பிக்சர், அதாவது இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரையில் இந்த தேச அளவில் இயேசு கிறிஸ்துவை எப்படி காண்பித்தார்கள் அப்படின்னா, அதாவது இந்த கிளையாக காண்பித்தார்கள். அது என்ன அப்படின்னா ராஜா அப்படின்னு. எரேமியா 23:5 யாராவது வாசிங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி. ஓகே, அப்ப இந்த இடத்துல கிளையை பத்தி சொல்லப்படுது. அது நேஷனல் பிக்சர். அவர்கள் அந்த கிளை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். சோ த நேஷனல் பிக்சர் இஸ், இந்த தேசிய படம் என்பது ராஜாவாக சித்தரிக்கிறது. கடைசியாக பாருங்க, எர்த்லி பிக்சர், இந்த உலகத்திற்குரிய ஒரு படம். இங்கேயும் என்ன அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக ஒரு மிருக ஜீவன்களை, 4 விதமான உருவங்களை, மிருக ஜீவன்களை காண்பதாக அவர் பேசுவார். அதுல அந்த முதல் உருவம் சிங்கம் இந்த ராஜாவுக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்படுகிறது. அதை கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிங்க. அதுல 4 விதமான அந்த பிக்சர் உருவம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிங்க பிரதர். எசேக்கியேல் 1:10. அவைகளுடைய முகங்கள் சாயலானது. வலது பக்கத்தில் 4 மனுஷனுடைய முகமும் சிங்கமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுது முகமுமாய் இருந்தன. ஓகே ஓகே, அங்கே 4 முகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். 1 சிங்க முகம், 2 எருது முகம், 3 மனித முகம், 4 கழுகு முகம். So this is a earthly picture. அவர் கண்ட அந்த தீர்க்க தரிசனத்தில் இந்த 4 உருவங்களுமே குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாகவும் இந்த ஒவ்வொரு புத்தகத்தோடும் ஒப்பிட்டு பேசப்படுகிறதையும் நாம் காண முடியும். அப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது? யூதர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் பிரசன்ட் பண்றாரு? இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்று சொல்லுகிறார்.
வாட் இஸ் த ஹெவன்லி பிக்சர்? த ஹெவன்லி பிக்சர் இஸ் பிஹோல்ட் யுவர் கிங். இதோ உன் ராஜா வருகிறார், இதோ உன் ராஜா அப்படின்ற படம். அடுத்து தேசிய அளவில் நேஷனல் பிக்சர், இஸ்ரவேலர்களுக்கு புரிந்து கொள்வதற்காக இந்த நேஷனல் பிக்சர் எப்படி? த கிளை, பிரான்ச், தட் இஸ் கிங், அதை நாம் படித்தோம். அடுத்து இந்த உலகிற்குரிய படம், அவர் கண்ட எசேக்கியேல் கண்ட தரிசனத்தில் முதல் முகம் என்ன அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் எ லயன். அதாவது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய அந்த எர்த்லி பிக்சர் எப்படி காண்பிக்கப்படுது அப்படின்னா சிங்க முகம். அதாவது இந்த சிங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. சோ ராஜா என்று சொல்லும் பொழுது இந்த சிங்கத்தினுடைய தன்மை, காட்டுக்கே ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப இந்த சிங்க முகத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நம்ம வரலாம். ஓகே, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கும்போது இதை ரோமருக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இட் இஸ் அட்ரஸ் டு த ரோமன் பீப்புள், ரோமர்களுக்கு இதை எழுதுகிறார். அடுத்து இதை இயேசு கிறிஸ்துவை எப்படி இவர் பிரசன்ட் பண்றாரு அப்படின்னா சர்வன்ட் ஆஃப் ஜெகோவா, அதாவது தேவனுடைய தாசனாக அல்லது ஒரு ஊழியக்காரனாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய அந்த பேக்ரவுண்ட் வரும்போது நம்ம படிக்கலாம். நாம் இப்பொழுது புரிந்து கொள்வதற்காக சில காரியங்கள் உங்களோடு சொல்லுகிறேன். இந்த விசுவாசிகள் ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் பாடுபட்டார்கள். மிகுந்த உபத்திரவம், மிகுந்த கஷ்ட சூழ்நிலையில் இருந்த பொழுதுதானே இயேசு கிறிஸ்துவை ஒரு பாடுபடக்கூடிய ஒரு தாசனாக, ஒரு அடிமையாக சித்தரிக்கிறார். அப்ப மார்க் எழுதும்போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே இப்படிப்பட்ட ஒரு தெய்வமே அவர் பாடுகளுக்குள்ளாக செல்லும் பொழுது நீங்களும் நானும் பாடுபடுவதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி மக்களை ஆறுதல் படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவை ஒரு தாசனாக, ஒரு வேலைக்காரராக, ஒரு பணிவிடைக்காரனாக, ஒரு ஊழியக்காரனாக என்ன செய்கிறார்? சித்தரிக்கிறார். த ஹெவன்லி பிக்சர் என்ன அப்படின்னா behold my servant. அந்த வசனத்துல கூட நம்ம படிக்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல படிச்சா நம்ம எப்படி சகரியா 9:9 படிச்சோம், சீயோன் குமாரத்தியே நீ எலும்பு கலிகூறு, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சோ அதே மாதிரி சகரியா 3:8 என்ன படிக்கிறோம்? behold my servant, என்னுடைய தாசன் என்ற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். த நேஷனல் பிக்சர், அந்த தேசிய படம் என்ன அப்படின்னா சர்வன் என்றே இருக்கு. கிளை என்ன அப்படின்னா சர்வன், தாசன். அதை சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். அடுத்து கடைசியாக எசேக்கியேல் கண்ட அந்த தரிசனத்தில் இரண்டாவது முகமாக எருது முகத்தை பார்க்க. இந்த எருது அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் a சாஃப்ட் கேரக்டர். சோ அப்படிப்பட்ட ஒரு தாழ்வான ஒரு அடிமையின் ஒரு நிலை, ஊழியக்காரன் என்ற நிலையில் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறதாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நான் பார்க்கிறோம். ஓகே, அடுத்து லூக்காவுக்கு நம்ம வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் இட் இஸ் ரிட்டன் டு த கிரீக், அதாவது கிரேக்க மக்களுக்கு இது எழுதப்பட்டது. எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரசன்ட் பண்ணுகிறார், எப்படி இயேசு கிறிஸ்துவை வழங்குகிறார்? he is the perfect man, அதாவது பரிபூர்ணமான ஒரு மனுஷன் அப்படின்றத இவர் காண்பிக்கிறார். பரிபூர்ணமான மனுஷன் என்று அவர் சொல்லும் போதுதானே இவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருக்கிறார் என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் அவர் நிரூபிக்க முயலுகிறத நான் பார்க்கிறோம். சோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் மேன், ஒரு பரிபூரண அல்லது ஒரு பரிசுத்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பரலோக சித்திரம், ஹெவன்லி பிக்சர் என்ன அப்படின்னா behold the man. சோ மனிதன் என்று சொல்லும் பொழுது மனிதனை குறித்தே அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இதனுடைய கிளையும் பாருங்க, இந்த நேஷனல் பிக்சர் அது என்ன அப்படின்னா பிரான்ச். வாட் இஸ் தட் பிரான்ச்? தட் ஆல்சோ மேன், மனிதன் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். கடைசியாக இந்த எர்த்லி பிக்சர் உலகத்திற்குரிய படத்துல அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா மனித முகத்தையும் பார்க்கிறார். சோ இது எல்லாமே லூக்கா எழுதின சுவிசேஷத்தோடு ஒப்பிடப்படுகிறது. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் இட் இஸ் ரிட்டன், அதாவது யூனிவர்சல். இது எல்லோருக்குமே பொதுவான எல்லா மக்களுக்கும் எழுதப்பட்டது. நான் சொன்னேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்றவர்கள் குறிப்பிட்டு எழுதியிருந்தாலும் யோவான் இவர்களுக்கும் சேர்த்து பொதுவான முறையில் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏனென்றால் அவர் அங்கே, அதாவது யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, ரோமர்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி,
எல்லோரும் இந்த சுவிசேஷத்தை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் பொதுவாக இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நிரூபித்து இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் எழுதுகிறார். இன்னும் சற்று கூடுதல் தகவல் நாம் தெரிந்து கொள்ள விரும்பினா, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல நம்ம கிரேக்கருடைய கலாச்சாரத்தை படிக்கிறோம், ரோமருடைய கலாச்சாரத்தை படிக்கிறோம், யூதருடைய கலாச்சாரத்தையும் படிக்கிறோம். சோ எல்லோருக்கும் சேர்த்து பொதுவாக இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதினார். மேலும் இயேசு கிறிஸ்துவை இவர் எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு டிவைன் பர்சனாக, ஒரு டிவைன் காட், அதாவது ஒரு தெய்வீக நபர், ஒரு தெய்வீகம் நிறைந்தவர் என்பதை காண்பிக்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன். மற்ற 3 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துடைய இந்த பூமிக்குரிய ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் அவர் வானத்திலிருந்து நேரடியாக வந்த கர்த்தர், பிறப்பை சொல்லாமல் நேரடியாகவே இவர் தேவனாகவே இருந்தார் என்று யோவான் அதாவது ஒரு தியாலஜிக்கல் அளவுல அவர் பேசுகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் நமக்கு தெரியும், 1ஆம் அதிகாரமே எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு படிக்கிறோம். அப்புறம் அது கீழே நம்ம படிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாராக இருந்தார், அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி இந்த உலகத்துல வெளிப்படுத்தினார், எப்படி மனிதர்களுக்கு காண்பித்தார், இதெல்லாம் நாம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம படித்து வருகிறோம். உண்டானதொன்றும் இவரால் எல்லாம் உண்டாகவில்லை, இவரே உண்டாக்கினவர், இவரே ஒளியாய் இருக்கிறவர். சோ எல்லாவற்றையும் நாம் 1ஆம் அதிகாரத்தில் தானே படிக்கிறோம். 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாய், அப்ப தேவன் மாம்சமாக மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை யோவான் அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்தே சுட்டி காண்பிக்கிறார். அப்ப யோவான் எழுதின சுவிசேஷத்தை பொறுத்தவரையில் இது பொதுவாக எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வீக நபராக, ஒரு தெய்வீகம் நிறைந்த ஒரு தன்மை கொண்டவராக, இன்னும் சொல்ல போனால் அவர் தேவனாக அவர் எழுதுகிறதை நான் பார்க்கிறேன். ஹெவன்லி பிக்சர் என்ன அப்படின்னா, பிஹோல்ட் யுவர் காட். எப்படி நம்ம மத்தேயுல பிஹோல்ட் யுவர் கிங், அதாவது ஒரு ராஜா உன்னிடத்தில் வருவார். மார்க்ல பாத்தீங்கன்னா பிஹோல்ட் மை சர்வன், என் தாசன் அனுப்புவேன். அடுத்து லூக்கால பாத்தீங்கன்னா பிஹோல்ட் த மேன், மனிதன். 4வது பிஹோல்ட் யுவர் காட். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி அவர் தேவன் வருவார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து நேஷனல் பிக்சர், இந்த அவருடைய தேசிய படம் என்று சொல்லும் பொழுது த பிரான்ச் இஸ் லார்ட் ஹிம்செல்ஃப், அதாவது கர்த்தரே அந்த கிளையாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கடைசியாக இந்த உலகிற்குரிய படம் எத்னிக் பிக்சர், எசேக்கியேல் கண்ட அந்த தரிசனத்தில் ஒரு கழுகு படத்தை நான் பார்க்கிறேன். அந்த கழுகினுடைய தன்மைக்கு யோவான் சுவிசேஷத்தை ஒப்பிடப்படுகிறது. எப்படி அப்படின்னா அதை நம்ம பல விதங்களில் ஒப்பிடலாம். இப்ப கழுகு பொதுவாக அதாவது உயரத்தில் பறக்கக்கூடியது. சோ அத எப்படி அவங்க ஒப்பிடுறாங்கன்னா, இது போலத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் நேரடியாக டைரக்டாவே இட் இஸ் ஹைலி தியாலஜிக்கல். இது தெய்வீகம் நிறைந்த காரியங்களை பேசுகிறது, உன்னதத்திற்கு அடுத்த காரியங்களை, தேவனை சம்பந்தப்படுத்த காரியங்களை பேசுகிறது என்று சொல்லி இந்த கழுகு படத்தை நாம் ஒப்பிடுகிறோம். சோ இதுதான் the comparative study of 4 gospel. இந்த 4 சுவிசேஷங்களை இப்படியாக நாம் அதாவது ஒத்து அல்லது ஒருமித்து நாம் படிக்கலாம். இப்ப நம்ம படிச்ச இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், புரியாத காரியங்கள் ஏதாவது இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே, புரிஞ்சதா? ஒன் மினிட் சார். இந்த நேஷனல்னு சொல்லணும்ல, தேசிய அளவிலான ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டது. அந்த தேசிய அளவிலான இது இஸ்ரவேலுடைய சின்னத்தை பத்தி தான் கொடுக்கப்பட்டிருக்குதா? கண்டிப்பா. அதாவது இஸ்ரவேல் சின்னம் அப்படின்னு இல்ல, அந்த இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம எரேமியாலாம் படிச்சோம் அல்லவா, ராஜா வந்து உன்கிட்ட வருவாரு, உன்னிடத்திலிருந்து ஒரு கிளை எழும்பும். சோ அப்ப அவர்களுக்கே புரிந்து கொள்ளும் வண்ணமாகத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப அவங்களுக்கு இந்த கிளை உன்னிலிருந்து எழும்பும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஈஸியா புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே 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 ஓகே. இது வந்து அடையாள சின்னமாக அல்ல, அவர்கள் புரிந்து கொள்வதற்காக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்கள். ஓகே ஓகே. நான் இன்னொரு பிக்சர் ஷேர் பண்றேன், அதுலயும் பாருங்க, நம்ம கம்பேரிட்டிவா நம்ம படிக்கலாம்.
ஓகே, இந்த படம் உங்களுக்கு தலையில தெரியுதா, கரெக்டா தெரியுதா? குறுக்குவாட்டுல தெரியுது பிரதர். அப்படியே சரி, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? எஸ் பிரதர். ஓகே, அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க அப்புறம் படிங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுல பாருங்க, a summary of the emphasis seen in the difference between 4 gospel. அதாவது 4 சுவிசேஷங்களுக்கு இடையே உள்ள முக்கியத்துவமும் வித்தியாசங்களும். சரியா? தலைப்பு நீங்க எழுதிக் கொள்ளலாம். 4 சுவிசேஷ புத்தகங்களுக்கு இடையே உள்ள சுருக்கமான காரியங்களும் அல்லது அதாவது வலியுறுத்துதலும் அதனுடைய வித்தியாசங்களும். அதுலயே தலைப்பு இருக்கு, a summary of the emphasis seen in the differences between the 4 gospel. ரைட். இப்ப நான் ஸ்கிரீனை உங்ககிட்ட அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். அதை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிவதற்கு கொஞ்சம் எளிமையாக ஈஸியாக இருக்கும். ரைட். எல்லாரும் கிளாஸ்ல இருக்கீங்களா? ஜி சார். ஓகே, இப்ப நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வரலாம். இந்த சார்ட்டினுடைய பேர் நான் சொன்னேன், a summary of the emphasis seen in the differences between the 4 gospel. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சார்ட் பார்த்தோம், அதுல கம்பேரட்டிவா நம்ம படிச்சோம். அதாவது எசேக்கியேல், எரேமியா, சகரியா போன்ற வசனங்களை எடுத்து 4 அந்த சித்திரப்படம், அதாவது ஹெவன்லி பிக்சர், நேஷனல் பிக்சர், அந்த எர்த்லி பிக்சர். சோ ஒரு ஒப்பீடு தான் நாம் செய்தோம், கம்பேரட்டிவ். ஆனா இந்த இதுல நம்ம சில டிஃபரன்சஸ் பார்க்க போறோம். அதாவது சில எம்பசைஸ் and also certain differences that we see in 4 gospel. இந்த 4 சுவிசேஷ நூல்களில் காணக்கூடிய சில முக்கியத்துவங்களும், அதாவது எம்பசைசிங், எந்த வார்த்தை அல்லது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றும், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தீஸ் 4 gospel, இந்த 4 சுவிசேஷங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களும் என்ன அப்படின்றத இந்த ஒரு சார்ட் நமக்கு விளக்கி காண்பிக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ரைட். இப்ப அந்த மேல உள்ள தலைப்பு பாருங்க, ஜீசஸ் இஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது அதுக்குள்ள இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்வதற்காக அந்த தலைப்பு. அடுத்த தலைப்பு பாருங்க, யாராவது வாசிக்க முடியுமா அந்த தலைப்பை? The nativity. வெரி குட். The nativity, அதாவது நான் தமிழ்ல எழுதியிருக்கேன், அவருடைய ஜனனம் அல்லது அவருடைய பூர்வீகம், அதாவது எதை சார்ந்தது அப்படின்றதுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா கீ வேர்ட்ஸ், அதாவது மத்தேயுவாக இருக்கட்டும், மார்க்குவாக இருக்கட்டும், லூக்காவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், இந்த சுவிசேஷ புத்தகங்களுடைய அந்த திறவுகோல் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்கு, மிகப்பெரிய ஒரு பங்களா, ஒரு அரண்மனை, ஒரு மகால், இவ்வளவு பெரிய வீடு சின்ன ஒரு சாவியினால என்ன செய்யப்படுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணப்படுறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சாவிய நம்ம போடும்போது அவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் அரண்மனையா இருந்தாலும் உள்ள போலாம். சோ அப்ப இந்த கீ வேர்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த சுவிசேஷ புத்தகத்தை நாம் திறந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவதற்கு, நன்கு கற்றுக்கொள்வதற்கு இந்த திறவுகோல் வார்த்தை மிக அவசியம். அடுத்த தலைப்புல பாருங்க, ஸ்பெஷல் இன்சைட். அதாவது இதனுடைய ஸ்பெஷல் இன்சைட் அப்படின்றது என்ன சிறப்பான காரியங்கள் இந்த சுவிசேஷங்களில் காணப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்து ஜீசஸ் பேரபிள்ஸ் இல்லஸ்ட்ரேட், இயேசு கிறிஸ்து கூறிய உவமைகள் எதை குறித்து, அந்த உவமைகள் எல்லாம் எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, ஜீசஸ் மிராக்கிள்ஸ் ஷோ, அதாவது இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார், அற்புதங்களை குறித்து நான் பின்னாடி படிக்க போறோம். இந்த அவர் செய்த இந்த அற்புதங்கள் எதை காண்பிக்கிறது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the passion or the passion emphasize, இயேசு கிறிஸ்துவை எப்படி, அதாவது எப்படி சொல்றது, எப்படி அவங்க வலியுறுத்தி காண்பிச்சாங்க அப்படின்றத பாக்குறோம். கடைசியில ஒவ்வொரு சுவிசேஷ நூலும் அல்லது ஒவ்வொரு நற்செய்தி நூலும் எப்படி முடிகிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதுல பார்க்க முடியும். சோ இதே அந்த சார்ட்டை குறித்ததான ஒரு படம்.
எல்லாரும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கீங்களா, எழுதிருக்கீங்களா, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகே, நீங்க அப்புறமா நீங்க பாத்துங்க, பார்த்து படிங்க. சொல்லுங்க. யாரும் ஏதாவது கேள்வி கேட்டது மாதிரி இருந்தது? ஓகே ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம மத்தேயு புத்தகத்துக்கு வரலாம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை எப்படி காண்பித்தார்? He is the powerful king, அதாவது வல்லமையுள்ள ராஜா. இந்த சார்ட் உங்களுக்கு போடணுமா இல்ல தேவையில்லையா? ஓகே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரசன்ட் பண்றாரு? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, ஒரு வல்லமையுள்ள ராஜாவாக இருக்கிறார். He is the powerful king. அடுத்து பாருங்க, இந்த நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஜோசப் அண்ட் த கிங்லி டீடைல்ஸ். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு அதாவது பூர்வீகத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, ஒரு கேள்வி கூட நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு இவ்வளவு சந்ததிகளுடைய பெயர் அவசியம் தானா? ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறார், லூக்காவில் ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறார், ஏன் இவ்வளவு விதமான இந்த 16 தலைமுறைகள் குறித்து ஏன் சொல்ல வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழும். இப்ப ஒரு ராஜா அல்லது ஒரு யூதனை பொறுத்தவரையில், ஒரு ராஜா என்று ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு உண்மையிலேயே வம்சாவளி அவசியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யூதர்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு வம்சவழி அல்லது அட்டவணை தேவை. அதை கருத்தில் கொண்டுதான் மத்தேயு எப்படி பிரசன்ட் பண்றார், அந்த அதாவது ஜீனியாலஜி எல்லாம் அவர் சொல்றார். சோ ஜோசப் அண்ட் த கிங்லி டீடைல்ஸ், இவர் ராஜாவாக வருவதற்கான அந்த டீட்டெயில் என்னென்ன, இவர் யாரு அப்படின்ற சொல்லி இந்த மத்தேயு ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து கீவேர்ட்ஸ், திறவுகோல் வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயுவை பொறுத்தவரையில் பொதுவாக கிங்டம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது எல்லோருமே தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் இந்த இடத்தில் இந்த திறவுகோல் வார்த்தையாக ரைச்சஸ்னஸ், அதாவது நீதி அப்படின்ற காரியத்தை இங்கே நான் பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் முழுவதும் இந்த திறவுகோல் வார்த்தை, இந்த ரைச்சஸ் அப்படின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதை நான் பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, ஸ்பெஷல் இன்சைட். இந்த புத்தகத்திலிருந்து நாம் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம்? ஸ்பெஷலா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்பர் 1, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது, த கிங்டம் ஆஃப் ஹெவன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதிகாரத்தை குறித்து பேசுகிறது, அத்தாரிட்டி. மூன்றாவது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவத்தை குறித்து இந்த மத்தேயு பேசுகிறத பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பை குறித்து இந்த புத்தகம் அதிகமாக பேசுது. கடைசியாக சபையை குறித்து என்ன செய்யுது அப்படின்னா பேசுகிறதை பார்க்கும். அப்ப இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய அந்த நுண்ணறிவு அல்லது அதனுடைய ஸ்பெஷல் இன்சைட் என்ன அப்படின்னா, எதை குறித்தெல்லாம் பேசுது? கிங்டம் ஆஃப் ஹெவன், அத்தாரிட்டி, பரலோக ராஜ்யம், அதிகாரம், லீடர்ஷிப் தலைமைத்துவம், ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு, 5 த சர்ச் சபை போன்றவைகளை குறித்து பேசுகிறது. அடுத்து நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகள். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகள் எதை விளக்குகிறது அப்படின்னா, த கிங்டம், அதாவது ராஜ்யத்தை குறித்த உபதேசங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிகமாக பேசுகிறார். அதாவது இந்த ராஜ்யத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தன்மை என்ன என்பதை விளக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து உவமைகளாக அவர் பேசுகிறார், உவமைகளாக சுட்டி காண்பித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உவமைகள் எதை சுட்டி காண்பித்தன என்றால், ராஜ்யத்தை சுட்டி காண்பித்தன. ராஜ்யம் என்பது என்ன, அதனுடைய தன்மை என்ன, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த ராஜ்யத்தில் உள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கி காண்பிப்பதற்காக இந்த மத்தேயுவில் உவமைகளை பயன்படுத்துகிறார். அடுத்து ஜீசஸ் மிராக்கிள் ஷோ, அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் காணக்கூடிய இந்த அற்புதங்கள் எல்லாம் எதை காண்பித்தது அல்லது எதை உறுதிப்படுத்தியது என்றால், இட் ஷோஸ் த அத்தாரிட்டி ஓவர் ஈவில் அண்ட் த நேச்சர். அதாவது இயேசு கிறிஸ்து
எல்லாவற்றிற்கும் மேல், குறிப்பாக இயற்கையின் மேலும் பிசாசின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் செய்த அற்புதங்கள் குறிப்பாக மத்தேயுவில் மட்டும் எடுத்து காட்டுகிறது. இப்ப பாருங்க, இங்க நிறைய இந்த பிசாசு பிடித்தவர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறதை பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில அற்புதங்கள் செய்கிறதை அவர் பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். கடலிலே நடந்தார். சோ இதெல்லாம் அப்புறம் சீசர்கள் படவில போகும் பொழுது காற்றும் கடலும் அதாவது அடித்ததை கொந்தளித்ததை, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருக்கிற இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சோ இங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் பொழுது இந்த அற்புதம் எதை காண்பித்தது? He had authority. He has authority over Satan or evil and the nature. அதாவது இயற்கையின் மேலும் சாத்தான் மேலும் இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர் செய்த மத்தேயுவில் செய்த அற்புதங்கள் சுட்டி காண்பிக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இதனுடைய எம்பசைஸ் என்ன அப்படின்னா, the power of his death. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினுடைய வல்லமை என்ன அப்படின்றத இந்த புத்தகம் வலியுறுத்துகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் எவ்வளவு வல்லமை உள்ளது, இவருடைய மரணம் எப்படி ஒரு மனிதனை ரட்சிக்கும், எப்படி ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சென்றடையும் என்ற ஒரு வல்லமையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானா, அவருடைய மரணத்தினாலே எல்லாமே கிடைக்கிறது, அதாவது ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக the power of his death, அவருடைய மரணத்தினுடைய வல்லமையை குறித்து மத்தேயுவில் படிக்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிறோம் அந்த எண்டிங், இந்த புத்தகம் எப்படி முடிகிறது. கடைசி அதிகாரம், கடைசி 2 வசனங்கள் எல்லோருக்குமே நமக்கு தெரிந்த வசனம். சீசத்துவம் என்ற ஒரு பாடத்திற்கு இந்த வார்த்தையை அடிப்படையாக கொள்ளுகிறோம். It is the greatest commandment of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரதான கட்டளையில் ஒன்று இது. எது? Go into the whole world and preach the gospel. நீங்கள் உலகமெங்கும் போங்க, உலகமெங்கும் சென்று என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கடைசி கட்டளையாக சொல்லுகிறதை பாருங்க. அப்ப இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் எப்படி முடிவடைகிறது? It ends with God's, அதாவது கிரைஸ்ட் authority and also obedience. அவர் சொல்றார், நீங்க போங்க, ஏன்னா சகல அதிகாரமும் என்கிட்ட இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So you go, that means you obey. அப்ப இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரத்தோடும் ஒரு கீழ்ப்படிதலோடும் முடிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓகே, அப்ப இன்னைக்கு நமக்கு நேரம் முடிந்தது. கர்த்தருக்கு சித்தமானா நம்ம நாளைக்கு இந்த படத்தை மீதமுள்ள இந்த சார்ட்டை நம்ம படிக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம மத்தேயு மட்டும் முடிச்சிருக்கிறோம். presented us, Jesus is the powerful king, the nativity, அதாவது அவருடைய அந்த வம்சாவளி அப்படின்னு சொல்றது, ஜோசப் and the kingly details. Next one, the keyword is righteousness and the special insights about the kingdom and heaven, authority, leadership, judgment and about the church. அப்புறம் இயேசு கிறிஸ்து செய்த உண்மைகள் எதை காண்பித்தது? அதாவது the kingdom, ராஜ்யத்தை பற்றியதான பேரபிள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் எதை காண்பித்தது? It shows his authority over evil and the nature. இயற்கையின் மேலும் பிசாசுகளின் மேலும் இவர் அதிகாரம் உண்டு என்பதை அவருடைய அற்புதங்கள் காண்பித்தது. அடுத்து எதை எம்பசைஸ் பண்ணது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினுடைய வல்லமை. கடைசியாக it ends with authority and also the obedience. சோ இதோடு கூட நாம் நிறுத்தலாம். நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது உங்க ஒரு பேப்பர்லயோ அல்லது ஒரு நோட் புக்ல அப்படியே நீங்க பார்த்து எழுதி வைங்க. அப்ப நான் சொல்லும் போது அதை நீங்க கவனிக்கும் போது ரொம்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும், அதை புரிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்ப நாளைக்கு நீங்க எழுதிட்டு வந்துறீங்களா, ஒரு பேப்பர்ல நீங்க எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இந்த சார்ட்டை ஒரு பேப்பர்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா எழுதி நம்முடைய வகுப்புக்கு வரும்போது இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் சற்று புரிவதற்கு உதவியாக. ஓகே சார். ஓகே, நம்ம இதோட நம்ம ஜெர்மனி முடிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானா கூட நீங்க நாளைக்கு கேட்கலாம். நம்ம தொடர்ந்து நாளைக்கு படிப்போம். நேசிக்கிற ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட இந்த 4 சுவிசேஷங்களுக்கும் இடையே உள்ள ஒரு ஒப்பீடான காரியத்தையும் இதனுடைய முக்கியத்துவம் மற்றும் வித்தியாசங்களையும் நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம்.
எங்களுக்கு ஆண்டவர் நீ அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருவதற்கான நன்றி. நாங்கள் படித்து அறிந்து கொண்டு ஆண்டவர் அதை எந்த நிலைமையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து அதன்படி நாங்கள் படித்து புரிந்து கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. வகுப்புக்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி. தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வகுப்பையும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த வகுப்பின் மூலமாகவும் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, நாம் இரண்டாவது வகுப்புக்குள்ளாக செல்லலாம். சகோதரர் சுனில் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட் சர்வே என்ற பாடத்தை தொடர்ச்சியாக எடுப்பார்கள். நான் ஓவர் டு சுனில் தியோட. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு வேத வாக்கியங்களை பகிர்ந்து கொள்வதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிற பாடம் தானியேலின் புத்தகம். இந்த தானியேலின் புத்தகத்துல நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது தானியேல் கூறும் 70 வாரங்கள் என்பதை பற்றி நம்ம தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுல ஏற்கனவே 4 குறிப்புகளை நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்பாக இந்த பெயர்களை பற்றி சொன்னேன். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற பெயர்களினுடைய அர்த்தங்களையும் அவர்களுக்கு அவருடைய சொந்த பெயர் என்ன, அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பது பாபிலோனிய பெயர்களா இருக்கின்றன. அதே சமயத்திலே அவர்களுக்குள்ள எபிரேய பெயர்களை குறித்து நம்ம பார்த்தோம். தானியேலுக்குரிய பெயர் தானியேல் என்பது எபிரேய பெயர் தான். அங்க பெல்தெசாஸ்தார் என்ற பெயர் அவருக்கு பாபிலோனிய பெயராக குறிப்பிடப்பட்டது. ஆனால் வேதம் தானியேல் என்ற பெயரை தொடர்ச்சியாக சொன்னாலும் கூட அனனியா, மிசாவில் அவருடைய பெயர்களை இந்த பாபிலோனிய பெயரின் அடிப்படையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று குறிப்பிடுகிறது. சரி, அதை பார்த்தோம். அதற்கு முன்பாக நம்ம இந்த ராஜ்யங்களை குறித்து பார்த்தோம். இந்த பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக்க, ரோம சாம்ராஜ்யம், அதாவது பழைய பேரரசு, வரப்போகிற பேரரசு, அதுக்கு அடுத்தபடியாக இறுதியாக இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட இருக்கிற 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது தானியேலின் 7 வார அந்த 70 வார கணக்கீடு. சரிங்களா? இதுல இந்த புத்தகத்துல முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதுலதான் நேற்று 4 குறிப்புகளை பார்த்தோம். முதலாவது குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த 70 வார கணக்கு என்பது அனைத்துமே தானியேல் மீதும் அவருடைய ஜனங்களாகிய யூதர்கள் மீதும் வருகிறதான காரியமாய் இருக்கிறது. இது திருச்சபைக்கு அல்ல. இதில் திருச்சபை விடப்பட்டு விட்டது. திருச்சபையை பற்றிய எந்த ஒரு கூற்றும் இதில் சொல்லப்படவில்லை. மாறாக இது அனைத்துமே தானியேலின் மீதும் அவரது ஜனங்களாகிய யூதர்கள் மேலும் வரவிருக்கிற காரியமாக இருக்கிறது. யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு என்று சொல்லும் பொழுது யாக்கோபின் பெயர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் சந்ததியினர் தான், அந்த 12 கோத்திரங்கள் தான் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு மாத்திரமே உரியதுதான் இந்த பிரத்யேகமான இந்த 70 வார கணக்குகள் என்பது. சரிங்களா? அடுத்ததாக 2வது பாயிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா முதல் பாயிண்ட்ல இது அனைத்துமே தானியேல் மீதும் அவருடைய ஜனங்கள் மீதும் வருகிறது என்பதை நம்ம தானியேல் 9:24 மூலமாக 9:24 மூலமாக நம்ம அறிய முடிகிறது. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தானியேல் 9வது அதிகாரம் 25 27. இதுல 2 பிரபுக்களை குறித்து பார்க்கிறோம். 2 பிரபுக்கள் என்று சொல்லும்போது, ஒருவர் சங்கரிக்கப்பட போகிற மேசியா, இயேசு கிறிஸ்துவானவர். இன்னொருத்தர் யார் அப்படின்னா, பலியையும் காணிக்கையும் நிறுத்துகிற ஒளிய பண்ணுகிற வரப்போகும் அந்தி கிறிஸ்து, அதாவது புதிய ரோம சாம்ராஜ்யத்தில் தோன்ற போகிற அந்தி கிறிஸ்து என்கிற தலைவனை பற்றி பேசுகிறது. அடுத்து 3வதாக 70 வாரங்கள் என்பது 70 ஏழுகள் என்று சொன்னோம். அதாவது ஒரு வாரம் என்பது 7 வருடங்களை உள்ளடக்கியது. அப்போது 70 7 என்று சொல்லும் பொழுது நமக்கு 490 ஆண்டுகள் நமக்கு வரும். சரிங்களா? அடுத்ததாக 4வது குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த 70 வாரங்கள் என்பது 7 வாரம் என்று தனியாக பிரித்து சொல்லப்படுகிறது. அடுத்து 62 வாரம் என்று தனியாக பிரித்து சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 1 வாரம் என்று பிரித்து சொல்லப்படுகிறது. 7 வாரம், 62 வாரம், 1 வாரம், மொத்தம் 70 வாரம். இந்த பகுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம மொத்தம் 70 தான். ஆனால் அது 7 வாரமாக, 62 வாரமாக, அடுத்து 1 வாரமாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நமக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கவனிக்கணும். கவனித்தால்தான் நமக்கு இது புரியும். அடுத்ததாக 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 70 வாரத்தின் தொடக்கம், இந்த 70 வாரம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்க இருந்து தொடங்குதுன்னு பார்க்கும் பொழுது
அதாவது எருசலேமின் மதில்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான அர்த்தசஷ்டாவின் அந்த கட்டளை பிறக்குது பாருங்க. அதாவது சரியாக எப்ப? கிமு 445. ஏற்கனவே நம்ம படிக்கும் பொழுது நான் சொன்னேன், அதாவது அவர்கள் 3 கட்டமாக திரும்பி வந்த பொழுது முதல் கட்டம் 536 கிமு, அடுத்து 458 எஸ்ராவின் தலைமையில, அடுத்தபடியா 3வது கட்டம் நெகேமியாவின் கட்டம். அதாவது பெர்சியாவுல அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்த அந்த நெகேமியா இந்த அர்த்தசஷ்டாவின் கட்டளைக்கு இணங்க அவர்தான் விளம்பரம் செய்யறாரு. என்ன செய்யறாரு? நீங்க போய் உங்களுடைய மதில்களை, உங்களுடைய நகரத்தை கட்டலாம் என்ற வாக்கு பிறக்கிறது. யாருக்கு? நெகேமியாவுக்கு. சரியாக கிமு 445 பிறந்தது. சரிங்களா? அப்ப இந்த சரியா நீங்க எங்க இருந்து இது ஆரம்பிக்குதுன்னா கிமு 445 வருடம். வசன பகுதி நெகேமியா 2வது அதிகாரம் 1-8. நெகேமியா 2வது அதிகாரம் 1-8. இங்கதான் அர்த்தசஷ்டா என்ன செய்யறாரு? எருசலேம் மதிலை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவதற்கான ஒரு அனுமதி சீட்டை தருகிறார். இங்க இருந்துதான் இந்த 70 வார கணக்கு ஆரம்பமாகிறது. இங்க இருந்துதான் என்ன செய்கிறது? கவுண்டிங் என்ன செய்கிறது? ஸ்டார்ட் ஆகிறது என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியாக கிமு 445 வசன பகுதி நெகேமியா 2வது அதிகாரம் 1-8. இங்கிருந்து இந்த 70 வார கணக்கு ஆரம்பமாகிறது. அடுத்து 6வது குறிப்பு, 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7வது வாரத்தின் முடிவில், சரிங்களா? 7வது வாரம், இந்த 70 வாரத்துல 1வது வாரம் 7 வருஷம், 2வது வாரம் அடுத்த 7 வருஷம், 3வது வாரம் அடுத்த 7 வருஷம் என்று 7 வாரம், 7 வாரத்தின் முடிவுல என்ன செய்யப்படுதுன்னா சரியாக அலங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே நான் சொன்னேன், 4வது குறிப்புல இந்த 70 வாரங்கள் என்பது இந்த வேதத்தில் 7 வாரம் பிளஸ் 62 வாரம் பிளஸ் 1 வாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த 70 வாரம் என்பது நெகேமியா 2வது அதிகாரம் 1-8 உள்ள அந்த வசன பகுதியிலிருந்து ஆரம்பமாகிறது. அதாவது அர்த்தசஷ்டா எருசலேம் பட்டணத்தை மறுபடியும் எடுத்து கட்டலாம் என்று நெகேமியாவுக்கு சீட்டை கொடுத்த போது கிமு 445 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த வாரம், இந்த 70 வாரத்தினுடைய நாட்கள் ஆரம்பமாகி சரியாவது 7வது வாரத்தின் முடிவுல என்ன ஆகுதுன்னா, 70 வாரத்துல இந்த 7வது வாரத்தின் முடிவு எப்பன்னா சரியாக அந்த எருசலேம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு பாருங்க. அதோடு கூட இது என்ன செய்கிறது? இந்த 7 வாரம் முடிவடைகிறது. அது மட்டுமல்ல, எருசலேமின் அலங்கம் மட்டும் அப்பொழுது கட்டி முடிக்கப்படவில்லை, மாறாக மல்கியாவின் தீர்க்க தரிசனமும் முடிவு பெறுகிறது. சரிங்களா? பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியானவர் மல்கியா தீர்க்கதரிசி தான். இந்த தீர்க்கதரிசி கிமு 430 தனது ஊழியத்தை ஆரம்பித்து இவர் சரியாக முடித்தது ஏறக்குறைய கிமு 396. கிமு 396 என்று கணக்கு இடப்படுகிறது. சரிங்களா? முன்னப்பின்ன ஏறக்குறைய. அப்ப இதோடு பாருங்க, அப்ப இந்த 7வது வாரத்தின் முடிவில் நெகேமியாவின் தலைமையில் கட்டப்பட்ட அலங்கமும் அதனுடைய மதில்களும் கட்டி முடிக்கப்படுகிறது. அதோடு கூட மல்கியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன பணியும் நிறைவுறுகிறது. இதோட என்ன செய்கிறது? இந்த 7 வாரம் முடிகிறது. 70 வாரத்துல இப்ப 7 வாரம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 7 வாரம் என்ன செய்தது? முடிந்து விட்டது. இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்து 7 வாரத்துக்கு அடுத்து 8வது வாரம் மறுபடியும் என்ன செய்கிறது? 1, 2, 3 ஆரம்பிக்குது. சரிங்களா? 7 வாரம் முடிஞ்சிருச்சு மேல. இப்ப 8வது வாரம் அடுத்து தொடர்ந்து நடக்கிறது. 8வது வாரம் இந்த வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது 8, 9 தொடங்கல, மாறாக 1, 2, 3, 4 தொடங்கி வருது. அப்படி தொடங்கி என்ன செய்கிறது அப்படின்னா, சரியா 62வது வாரம் முடிவில், அதாவது இந்த 70 என்ற கணக்கின்படி நம்ம கால்குலேட் பண்ணா 69வது வாரம் முடிவு தான் சரி. இருந்தாலுமே இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 7, 62, 1 என்ற அடிப்படையில் 8வது வாரம் 1, 2, 3 ஆரம்பமாகி சரியாக 62வது வாரம் முடிவில் என்ன செய்யப்படுகிறதுனா மேசியா சங்கரிக்கப்படுகிறார். சரிங்களா? 62வது வாரம் இந்த கணக்குப்படி 69வது வாரத்தின் முடிவில், நல்லா பார்க்கணும், 69வது வாரத்தில் அல்ல, சரியாக 69வது வாரம் முடிந்த பிறகு என்ன செய்யப்படுகிறது? மேசியா சங்கரிக்கப்படுகிறார். இது சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 30ல தான் என்ன செய்யப்படுகிறார்? இந்த மேசியா இயேசு கிறிஸ்துவானவர் சங்கரிக்கப்படுகிறார், சிலுவையில் மரணம் அடைகிறார். சரிங்களா? அப்ப இது 62வது வாரத்துக்கு முடிவுல என்ன நடக்குது அப்படின்னா, 62வது முடிந்த அந்த காலத்துல மேசியாவானவர் சங்கரிக்கப்படுகிறார். இதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இந்த தானியல் 9:26 படி இந்த மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 62 வாரம் முடிந்திருக்க வேண்டும். சரிங்களா? 62 வாரம், அதாவது 70 என்ற கணக்கின்படி 69 வாரங்கள் முடிந்திருக்க வேண்டும். ஆனா வேதத்துல அந்த பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் 62வது வாரத்தின் முடிவில் அல்லது 69வது வாரத்தின் முடிவில், அந்த வாரத்திலேயே அல்ல, அது முடிஞ்ச பிறகு. சரிங்களா? அதையும் நல்லா தெளிவா வைத்துக் கொள்ளுங்க. இந்த 69 இந்த 70 வாரங்கள் அனைத்துலயுமே இந்த சபைக்கான இந்த காரியங்கள் எதுவுமே வராது. அதை நல்லா தெளிவா புரிந்து கொள்ளும். சிலுவை மரணம் கூட அதுக்குள்ள வரல, மாறாக 69வது வாரம் முடிந்த பிறகுதான் என்ன செய்தது, அது நடந்தது. சரியாக கிபி 30 சிலுவை மரணம் நிறைவேற்றப்பட்டது, மேசியா சங்கரிக்கப்பட்டார். அப்ப பாருங்க, தானியல் 9:26 அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக 62 வாரங்கள் முடிந்திருக்க வேண்டும். சரியாக 62 வாரங்கள் துல்லியமாக முடிவுற்ற நிலையில் இயேசு கிறிஸ்துவானவர் கிபி 30 சிலுவையில் மாண்டார். இப்ப 7 அர்த்தசஷ்டா அலங்கத்தை கட்டலாம் என்று சொன்னதுல இருந்து ஸ்டார்ட் ஆன அந்த 70 வாரம் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பமாய் 7வது வாரம் எதோட முடிவடைகிறது? அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதோடு கூட மற்றும் பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியான மல்கியா தனது பணியை நிறைவேற்றும் அந்த தருவாயில் அந்த 7 வார கணக்கு முடிவுறுகிறது. அதற்கப்புறம் 8ல இருந்து மறுபடியும் ஆரம்பித்து சரியாக 62வது வார முடிவில் அல்லது 69வது வார முடிவில் முடிந்த பிறகு மேசியாவானவர் கிபி 30 சங்கரிக்கப்படுகிறார், மறிக்கிறார். இதனால நான் இப்ப மொத்தம் எத்தனை? 7 பிளஸ் 62, மொத்தம் 69 வாரங்கள் முடிந்து விட்டது. சரிங்களா? மொத்தம் எத்தனை? இந்த ஒரு வாரம் என்பது 7 வருஷம். இப்ப மொத்தம் எவ்வளவு? 490. இப்ப 490ல 483 வருடங்கள் முடிவுறுகிறது. எதோட? அந்த 7 இந்த 62 மேசியா சங்கரிக்கப்படுவதோடு கூட 69 வாரங்கள் முடிவடைகிறது. அதாவது 483 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. நிறைவடைந்த பிறகுதான் மேசியா என்ன செய்கிறார்? சங்கரிக்கப்படுகிறார் கிபி 30. சரிங்களா? அடுத்து பாருங்க, 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த மேசியா சங்கரிக்கப்பட்ட பிறகு ஒரு நிகழ்வு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, வரப்போகிற பிரபு என்ன செய்யறாருன்னா, எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் அழிக்கிறத பத்தி சொல்லப்படுது. அழிக்கிறத பத்தி பாருங்க, இது சரியா? இது எப்ப நிறைவேறுச்சு? அதாவது சிலுவை மரணத்துக்கு பிறகு, இந்த மேசியா சங்கரிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் நகரத்தையும், அதாவது எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் அழிப்பாங்கன்னு இங்க சொல்லப்படுகிறது. இது எப்ப நடந்துச்சுன்னா சரியாக கிபி 70. சரிங்களா? கிபி 70 இது ரோமர்களால் நிறைவு பெற்றது. என்னது? அந்த எருசலேம் நகரமும் தேவாலயமும் வரப்போகும் பிரபுவின் ஜனங்களால் அழிக்கப்படுகிற நிகழ்வு சரியாக கிபி 70 இது என்ன செய்தது? நடந்தேறியது. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். சரிங்களா? 70 நடந்தது. அதாவது மேசியா சங்கரிக்கப்பட்டு பரிசுத்த ஸ்தலம் அழிக்கப்படும் காலம் 69வது வாரத்துக்கு பின்பும் 70வது வாரத்துக்கு முன்பும் ஆகும். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த சிலுவை மரணம் 69வது வாரத்துல அல்ல, 69 வாரம் முடிந்த உடனேயே நடந்தது. அந்த கணக்குல வராது, 69ல வராது, வெளியே நடந்துச்சு. அதே போல 70வது வாரத்திலே அது நடக்கல. மாறாக 70வது வாரம், அதாவது இந்த மேசியா சங்கரிக்கப்படுதல் என்பதும் அதோடு கூட நடக்க வேண்டிய அந்த பரிசுத்த ஸ்தல அவமதிப்பும் எருசலேம் நகரத்தின் அழிவும் ரோமர்களால் அழிக்கப்பட்டதும் 69ஆம் வாரம் முடிந்த பிறகும் 70வது வாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பும், அப்ப இடைப்பட்ட நாட்கள்ல நடக்குது. இப்ப இதுல இருந்தே தெரிந்து கொள்ளலாம், அப்ப இந்த இடையில் ஏதோ ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் தான் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் அல்லது திருச்சபையின் யுகம் என்று அழைக்கப்படுகிற இந்த சபையின் காலம். சரிங்களா? 69 மேசியா சங்கரிக்கப்படுவதற்கு முன்பாக 69 முடிகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேசியா சங்கரிக்கப்படுதலோடு கூட என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலம் தீட்டாக்கப்படுகிறது, எருசலேம் நகரம் அழிக்கப்படுகிறது. இது 70வது வாரத்திலும் அல்ல, 69வது வாரத்திலும் அல்ல, அதற்கு இடைப்பட்ட நாட்கள்ல. அப்ப என்ன அப்படின்னா, அதான் கிபி 70 நடந்த ரோமர்களால் அந்த தீத்து தளபதி வெஸ்பாசியன் ராயனுடைய மகனாகிய தீத்துவினால் செய்யப்பட்ட காரியம் தான் இங்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்ப அது இடைப்பட்ட ஒரு காலம் சொல்லப்படுது. ஆனா அது என்ன செய்யல, 69க்கு அடுத்து 70ன்னு சொல்லப்படல, 69க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம், அதாவது கணக்கில் வராத ஒரு காலம் என்றே சொல்லலாம். வேதத்தில் இதில் சொல்லப்படாத ஒரு காலம். அதை ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த 70 வாரங்கள் என்பது யூதர்களுக்கு மட்டுமே பொருந்தும், சபைக்கானது அல்ல. ஆகவேதான் அந்த இடைப்பட்ட காலம் சொல்லப்படல. ஆனா அந்த இடைப்பட்ட காலம் என்பது ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையின் காலம். நல்லா புரிந்து கொள்ளணும்.
சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த 69வது வாரத்துக்கு அப்புறம் இந்த கால்குலேட் பண்ற மாதிரி 70வது வாரத்துல இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்தா பாருங்க, 69வது வாரத்துக்கு பிறகு இந்த 70வது வாரம் தொடர்ந்து நடந்திருந்தால் சரியாக இந்த இயேசு கிறிஸ்துக்கு மரித்து உயிர்த்தெழுந்தார் பாருங்க, உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற 7 வருஷத்துல என்ன செஞ்சிருப்பாரு? மறு வருகைக்கு வந்திருப்பாரு. இதை புரிந்து கொள்ளணும். கிபி 30ல மரிக்கிறார், உயிர்த்தெழுகிறாரு, பரமேறி செல்கிறார். இப்ப 69வது வாரத்துக்கு அப்புறமே 70வது வாரமும் தொடர்ச்சியாக வந்திருந்தால் கிபி 37, கிபி 38 அந்த ஆண்டு வாக்குலேயே 7 வருடம் கழித்து 70வது வாரத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவானவர் கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாகி அவர் மறு வருகை வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, கிபி 30க்கு பிறகு இப்ப எத்தனையோ வருடங்கள் ஓடிடுச்சு. இப்ப நம்ம கிபி 2020ல 2021 வரப்போகுது. இவ்வளவு வருஷத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு ரகசியம். அதான் எபேசியர்ல பவுலடியார் சபையை பத்தி சொல்லும் பொழுது, இது ஆதி காலங்களில் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத இப்பொழுது வெளியாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியமாக இருப்பது சபை. சரிங்களா? அந்த சபை காலம் இது எத்தனை நாள் போகும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 69க்கு அடுத்து 70 வந்ததை நம்ம கால்குலேட் பண்ணிருக்கலாம், என்னைக்கு நடந்திருக்கும். சரியா? கிபி 37, 38ல வருகை வந்திருக்கும்னு கால்குலேட் பண்ணலாம். ஆனா அது சொல்லப்படாதபடியினால இதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட என்ன செய்ய முடியாது, ஒரு நாட்களை சொல்ல முடியாது. கிறிஸ்து 2020ல வருவாரு, 21ல வருவார், 25ல வருவார் சொல்ல முடியாது. நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்ப பாருங்க, 69வது வாரத்துக்கு அப்புறம் மேசியா சங்கரிக்கப்படுகிறார். பரிசுத்த நகரமானது, தேவாலயமானது ரோமர்களால் தீக்கிரையாக்கப்படுகிறது. அடுத்து என்ன செய்யல, இந்த 70வது வாரம், இந்த 7 வருடங்களை கொண்டு 70வது வாரம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது அடுத்து எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த ரகசிய வருகை வந்த பிறகு நடக்கும். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நடந்து கொண்டிருப்பது 69வது வாரத்திற்கும் 70வது வாரத்திற்கும் இடைப்பட்ட திருச்சபையின் காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 9வது பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா, இப்ப சொன்னது போலதான் 70வது வாரம் பாருங்க தொடங்கும் போது, இந்த 70வது வாரம் தொடங்கும் போது வரப்போகிற பிரபு என்ன செய்வான்? வருவான். அந்த பிரபு தான் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்தி கிறிஸ்து. சரிங்களா? அந்தி கிறிஸ்து. பாருங்க, இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இதை வச்சுதான் சில பேர் என்ன சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்த பாயிண்ட்ல என்ன சொன்னோம்? வரப்போகும் பிரபுவின் ஜனங்களால் அழிக்கப்படும் எருசலேம் நகரமும் தேவாலயம். அதே வசனத்துலதான் பார்க்கிற வரப்போகிற பிரபு வருவான் என்று ஒருமையில சொல்லப்படுது. பாருங்க, முதது வரப்போகும் பிரபுவின் ஜனங்களால் அழிக்கப்படும் என்பதற்கும் வரப்போகிற பிரபு வருவான் என்கிற ஒருமைக்கும் வித்தியாசம் உண்டு. வரப்போகிற பிரபுவின் ஜனங்களால் என்பது பன்மை, ஜனங்கள். சரிங்களா? அந்த கூட்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்தி கிறிஸ்துவை பத்தி சொல்லும் பொழுது வரப்போகிற பிரபு வருவான், ரெண்டு கலந்து சொல்றதுனாலதான் சில பேர் என்ன சொல்றாங்க, இது கிபி 70லயே நிறைவேற்றம் அடைந்துருச்சு, அதுக்கு முன்னாடியே அந்த கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இனி வரப்போகிற அந்த கிறிஸ்துவ நம்ப மாட்டாங்க. ஆனா இதுல நம்ம தெளிவா பார்க்கும்பொழுது வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் என்பதுதான் கிபி 70ல் நடந்த அந்த ரோமர்கள், ரோம மக்களால் ஏற்பட்ட அந்த கிபி 70னுடைய அந்த ஒரு நிகழ்வு. சரிங்களா? ஆனால் வரப்போகிற பிரபு வருவான் என்கிற ஒருமை சொல் இனி புதுப்பிக்கப்பட்ட ரோமில் வரப்போகிற அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி பேசுகிறது. அதாவது இந்த ரகசிய வருகை நடந்து ஏறிய பிறகு 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகும். 70வது வாரம் ஸ்டார்ட் ஆகும் போது அவன் தான் அதை துவங்கியே வைக்கிறான். அந்தி கிறிஸ்து தான் இந்த வரப்போகிற பிரபு தான், வருகிற பிரபு தான் 70வது வாரத்தை தொடங்கி அதுதான் என்ன செய்யப்படுகிறது, இறுதியான 7 ஆண்டுகள், அதாவது உபத்திரவ காலம் என்று நம்ம என்ன செய்யறோம் சொல்லுகிறோம். அந்த காலம் என்ன செய்யும், ஆரம்பிக்கும். இவன் அந்த உயிர்மீழ்ச்சி அடையும் ரோமின் தலைவனாக என்ன செய்வான், தோன்றி முதல் 3.5 வருடம், 3.5 பிரிக்கணும் உபத்திரவ காலத்தை. முதல் 3.5 என்ன செய்வான்னா யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கான அனைத்து காரியங்கள், தேவாலய பணிகள், மற்ற காரியங்களை அவர்களுக்கு கைகோர்த்து என்ன செய்வான், கை கொடுத்து உதவுவான். முதல் 3.5. அடுத்த 3.5 பகுதிக்கு மேல் ஆகும் பொழுது என்ன செய்வான், அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டு தேவாலயத்திலே தன்னை தேவனாக சொல்லி அவர் யூதர்கள் தன்னை பணியும்படியாக அவன் ஏவுவான். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், பெரிய மகா உபத்திரவ காலம். பொதுவா சொன்னா முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலம் என்று சொன்னாலும் அதற்கப்புறம் தான் மெயினான மகா உபத்திரவ காலம் என்ன செய்கிறது, பகுதி 3.5க்கு மேலதான் ஆரம்பிக்குது. முதலாவது 3.5 உடன்படிக்கை பண்ணுகிறான், நல்லா போகுது காரியம். அடுத்த 3.5க்கு மேலதான் யூதர்களுக்கு விரோதமாக அவன் தன்னுடைய உண்மையான முகத்தை காண்பிக்க செய்கிறான். அப்ப இந்த வரப்போகிற பிரபு என்பவன் அந்த கடைசி 70வது வாரத்தில் அந்த 7 வருடத்தில் என்ன செய்வான், அவன் வருவான் என்பதை நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு இந்த உடன்படிக்கையை முறித்து போடுகிற காரியம் தானியேல் 9:27 சொல்லப்படுகிறது. தானியேல் 9:27 உபத்திரவ காலத்தில் அவன்
அந்த உடன்படிக்கையை முறித்து போடுகிற காரியம் பேசப்படுகிறது. சரிங்களா? அடுத்து எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் ஜனங்கள் ஆகிய இந்த ஜனங்கள் வந்து ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் ஒருமையில வந்து சொல்லப்பட்ட ஜனங்களால் என்பது பன்மை, ப்ளூரல். சரிங்களா? இது ஒன்றிற்கு எங்க மேற்பட்ட. எழுதியிருக்கு சார்? நான் தெரிய மாட்டேங்குது சார். ஜனங்களால் தானியேல் 9வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. தானியேல் 9ல நீங்க இது பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தானியேல் 9:26, 9:24, 9:25, 27 இந்த தானியேலுடைய 7 வார கணக்கு அனைத்துமே 9வது அதிகாரத்துல தான் இருக்குது. சரிங்களா? 9வது அதிகாரத்துல நீங்க அதை ஃபுல்லா நீங்க என்ன செய்யுங்க, ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். தானியேல் 9வது அதிகாரம் முழுவதும் இந்த தானியேலினுடைய 70 வார கணக்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்க இதுல நான் இப்ப சொன்ன எல்லா இதற்குரிய பாயிண்ட் அனைத்துமே அதுலதான் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. வரப்போகும் பிரபுவின் ஜனங்களால் என்பதுதான் அந்த கிபி 70 நடந்த ரோமர்களுடைய தேவாலய அவமதிப்பு. இந்த வரப்போகிற பிரபு வருவான் என்று சிங்குலர் ஒருமையில் சொல்லப்படுகிறது. அவன் வந்து அந்தி கிறிஸ்துவானவன். சரிங்களா? இது நம்ம இந்த வித்தியாசங்கள் தெரியாதனாலதான் நம்ம என்ன சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, உபத்திரவ காலம் என்பது இல்ல, அந்தி கிறிஸ்து இல்ல, அந்தி கிறிஸ்து வந்துட்டான், அதாவது ஆந்தியோகஸ் 4 எபிபானஸ் என்று சொல்லுவாங்க. நான் அடுத்து சொல்றேன், ஆந்தியோகஸ் 4 எபிபானஸையும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவையும் வேதம் ஒன்றுபடுத்தி தான் பேசுது. அதாவது ஒன்றுபடுத்தி பேசுதுன்னா இருவர் குணமும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு போட்டு என்ன செய்யறாங்க, ஒரு குழப்பத்துல உபத்திரவ காலம் இல்ல, ஆந்தியோகஸ் 4 எபிபானஸ் தான் என்னது அந்தி கிறிஸ்து என்று சொல்வதற்கு காரணம். அந்த ஒற்றுமையில நான் உங்களுக்கு சொல்றேன், அந்தி கிறிஸ்துவனுடைய குணமும் அது அவனுடைய குணமும் ஒன்றுதான். பாருங்க, வேத வசனம் நம்ம 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம 2:7 நினைக்கிறேன், 7 2 தெசலோனிக்கேயர் 2:7 வாசிக்கிற, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆகிலும் தடை செய்கிறவன் நடுவில் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம், அது வந்து அக்கிரமம், அந்த அக்கிரமத்தின் சொல்லப்படுவது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது, அக்கிரமக்காரனுடைய வருகையை. அவனுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அவன் ஃபியூச்சர்ல தான் வரப்போறான். அந்தி கிறிஸ்து என்பது நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் தான், பிறந்து வருகிறவன் தான். இப்ப கூட அவன் என்ன செய்யலாம், அவனுடைய காலம் மிக சமீபத்தில் இருந்தால், ஒருவேளை இன்னைக்கு அவன் எந்த உலகத்திலேயாவது அவன் என்ன செய்யலாம், வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சரிங்களா? ஒரு அதிபதியாக, ஒரு அதிபராகத்தான் அவன் என்ன செய்வான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவான். அப்ப பாருங்க, இருக்கலாம். ஆனால் அவனுடைய கிரியை, அவன் உபத்திரவ காலத்தில் செய்ய போகிற அக்கிரம கிரியை இப்பொழுதே உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் புரிந்து, அதுக்கு பாருங்க, இந்த ஆந்தியோகஸ் 4 எபிபானஸ் என்பது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹிட்லர், நம்ம பாக்குறோமே ஹிட்லர் என்பவங்கள்லாம் அந்தி கிறிஸ்துவின் முன்னோடியாக திகழ்கிறார்கள். முன்னோடி என்று சொல்லும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்குமோ அந்த ஆவிதான் அவருக்குள்ள இருந்தது. அதாவது இந்த ஆந்தியோகஸ் 4 எபிபானஸ், ஹிட்லர் என்பவர்கள்லாம் யூதர்களை வெறுக்கிறவர்களாக, யூதர்களை அழிக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த ஒரு சுபாவத்தை உடையவனா இந்த ஹிட்லர் கூட பாத்தீங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவின் குணாதிசயம் உங்களுக்கு சொல்லுவேன், அவன் பெண்களை விரும்ப மாட்டான். பெண்களின் சுகபோகத்தை விரும்பாத ஒரு சன்னியாசி மாதிரிதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். பெண்களுடைய ஆசை அவனுக்கு இருக்காது. சரிங்களா? ஹிட்லர் கூட பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். சரிங்களா? பெண் அவர் கல்யாணம் முடிக்கல, அது மாதிரி மாமிசம் சாப்பிட மாட்டார். ஹிட்லர் வந்தீங்கன்னா மாமிசமே சாப்பிட மாட்டார். ஹிட்லர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் மாம்சம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, என்னுடைய உடம்பு வந்து என்ன இல்ல, சவக்கிடங்கு கிடையாது, என்னுடைய உடம்பு கல்லறை கிடையாது, கண்ட மாமிசங்களை போட்டு அழுக வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். அவர் வந்து வெறும் வெஜிடபிள் தான் சாப்பிட்டார். சரிங்களா? வெஜிடபிள் சாப்பிட்டாரு. அந்த பெண் ஆசை இல்லாத ஒரு நபர், யூதர்களை வெறுக்கிற ஒரு நபர். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வரப்போகிற அந்தி கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை கொண்ட மனிதர்கள், இந்த ஹிட்லர் என்பவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடைய நபர்கள். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அப்ப இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த ஆந்தியோகஸ் 4 எபிபானஸோ ஹிட்லரோ அந்தி கிறிஸ்து கிடையாது. இந்த அக்கிரமக்காரனுடைய குணாதிசயத்தை உடைய மனிதர்களாய் இருந்தார்கள். அப்ப இன்னொன்னு சொல்ல போனா, வேதத்தின்படி தேவ நீதியின்படி எல்லாம் தவறுதலாக தெரிந்தாலும் ஒவ்வொரு மனிதனின் அவங்க கோணத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதை நம்ம கண்டுகொள்ள முடியும். அவர்கள் பக்கத்துல நியாயம் இருக்க முடியும். சரிங்களா? இப்ப ஹிட்லர் எடுத்துக்கொண்டா யூதர்களை பகைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சொந்த தேசத்திலேயே, அந்த ஜெர்மன் அந்த சொந்த தேசத்திலேயே அவர் என்ன செய்யறாரு, யூதர்கள் நான் ஏற்கனவே சொன்னது உலகம் எங்கும் குடியேறி இருக்கிற ஜனங்கள், எங்க போனாலும் அவன் என்ன செய்வான் அப்படின்னா பெரிய ஒரு இடத்துல இருக்கத்தான் பார்ப்பான். சாதாரண ஒரு ஆளா இருக்க விரும்ப மாட்டான். ஆகவேதான் பெரிய பெரிய குளங்கள்ல
அறியப்படுகிற குலங்களில் தங்களை இணைத்து கொண்டு பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க, மற்ற ஜனங்களோடு சேர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, யூதர்கள் என்பவர்கள், நல்லா நம்ம கிறிஸ்தவ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, யூதர்கள் என்பவர்கள் வந்து சுயநலவாதிகள். சரிங்களா? இது வரலாற்று உண்மை. சுயநலம் அதான் பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின் சிறு திருச்சபையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூத்தர் இருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் நமக்கு தெரியும். இந்த லூத்தர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சபைக்காக நமக்கு தெரியும் சீர்திருத்தத்தின் தந்தை. ரோமர் புத்தகத்தை வாசித்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வாக்கியம் அவருக்கு என்ன செய்தது? உயிரூட்டம் கொடுத்தது. அதன் மூலமாக இன்றைக்கு நம்ம அந்த சீர்திருத்த திருச்சபையில் வந்து நம்ம கொஞ்சம் தனித்துவமா என்று பிரிந்து இருக்கிற ஒரு சபையாக இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அவர் மூலமாகத்தான் அந்த சீர்திருத்த திருச்சபைகள் உண்டாகினது. இல்லைன்னா நம்முடைய சபைகள் இன்னும் இருண்ட காலத்திலேயே தான், ஒளி இல்லாத காலத்துலதான் இருந்திருக்கும். அவர் அப்படிப்பட்டவர் இருந்தாலும் கூட, அவரும் கூட அந்த காலங்களில் யூதர்களுக்கு எதிராக பல அறிக்கைகளை தாக்கல் செய்தார். யூதர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது, யூதர்களை வந்து நேசிக்க கூடாது என்று பல விசித்திரத்தை, அதாவது இந்த தேவாலயங்கள்ல உள்ள இந்த ஸ்டேச்சு உள்ள சிலைகள்ல கூட யூதர்கள் பன்னி மூத்திரத்தை, அந்த பன்னி கழிவை சாப்பிடுற மாதிரிலாம் சித்தரித்தாங்க. ஏன்னா அவ்வளவு வெறுத்தாரு. ஏன் அப்படின்னா, அவர் கண்ணால பார்த்தார், இந்த யூதர்கள் சுயநலவாதிகள், தங்களுடைய மக்களை தவிர வேறு எவருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல இருக்கிறான்னா, யூதனா இருந்தா அவனை எல்லாமே கொடுத்து உயர்த்தி விட்டுருவான். ஆனால் வேற ஒரு ஜாதியாக, வேற ஒரு குடியாக இருந்தால் அவனுக்கு 5 நயா பைசா கொடுக்க மாட்டான். யூதன் வந்து மிக மிக ஒரு கொடிய ஒரு சுயநலவாதிகள் யூதர்கள் என்பவர்கள். சரிங்களா? தான் 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 என்பதுதான் யூதருடைய பண்பு. ஆனா வேதத்தின்படி தேவ நியமனம் என்னன்னா, அவர் சொல்லியிருக்காரு நியாயப்பிரமாணத்துல கூட, உன் சத்ருவை சிநேகிங்கன்னு தான் சொல்லி இருக்கிறார். சத்ருவை சிநேகிங்க, அந்நியன் வந்தா உபசரிங்க, உங்க நிலத்துல அந்நியன் எவனாவது வந்தா அவனுக்கு கொஞ்சம் கதிர்களை விட்டுட்டு போங்கன்னு தான் தேவன் சொல்றாரு. ஆனால் இவர்கள் சில பாரம்பரியங்களின் காரணமாக, சுய மாம்சத்தின் செயல்பாட்டுகளினால தங்களை மேன்மையானவர்களாக ஆக்கி மற்றவர்களிலும் தங்களை வித்தியாசப்படுத்தி கொண்டார்கள். ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படுத்தி சுயநலவாதிகளாக இருந்தார். அந்த மார்ட்டின் லூத்தர் கூட என்ன செய்தார்னா, அவர்களை வெறுப்பதற்கு ஒரு காரணம். அது போலதான் ஹிட்லர் கூட பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த ஜெர்மன் நாட்டுல அவரு உணவில்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த ஒரு காலத்தில் ஒரு முறை மழை பெய்திருக்குது. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு யூதனுடைய வீடு, ஜெர்மன் வந்து யாருக்கு சொந்தம்? ஜெர்மனுக்கு தான். ஹிட்லர் அந்த தேசத்தை சார்ந்தவர். ஆனால் இவர் பாத்தீங்க அப்படின்னா, யூதன் போய் அங்க போய் குடியேறினவன், வந்தேறியவன். சரியான அங்க இருக்கிற ஒரு யூத வீட்டுல போய் மழை பெய்யுதுன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒதுங்கி இருக்கிறாரு. ஒதுங்கினவர் மேல அந்த குளிர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெரிய ஐஸ் தண்ணி என்ன செய்யறாங்க, அதை வைத்து அவர் மேல ஊத்தி விட்டு பத்தி விட்டாங்க. அந்த யூத வீட்டுல உள்ளவங்க பத்தி விடுறாங்க. அப்ப அவர் மனதுல பதிந்த ஒரு காரியம் தான் யூதர்கள் என்பவர்கள் கொடியவர்கள் என்கிற காரியம். அப்ப அந்த ஹிட்லருடைய பார்வையில் வைத்து பார்க்கும் பொழுது அது வந்து அவருக்கு சரிதான். ஏன் அப்படின்னா, தன்னுடைய தேசத்தில் வந்தேறினவன் ஒருவன் என்ன இப்படி செஞ்சுட்டானே என்ற ஒரு வைராக்கியம் தான். இப்ப ஆகவே இந்த யூதர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள். நீங்க வரலாற்று நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தேவ மக்கள் தான், உண்மைதான். ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியமத்தின்படி அவர்கள் நடக்கவில்லை என்று சொல்வது. இது கூட பாத்தீங்கன்னா, அந்த உலகம் முழுவதும் என்று அவர்கள் அலைந்து தெரிவது கூட பாத்தீங்கன்னா, எல்லாமே அவர்கள் தேவ பிரமாணத்தை சரியாக பின்பற்றாதபடியினால் உண்டான ஒரு காரியம்தான். சரியா அவங்க பின்பற்றி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவன் ஒரு திட்டத்தையே என்ன செஞ்சிருப்பாரு? வேறு விதமாக வைத்திருப்பார். இதை நம்ம தெளிவுபடுத்தணும். அப்ப வரப்போகிற அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை உடைய நபர்களாக, யூதர்களை வெறுக்கிறவர்களாகத்தான் இந்த ஆந்தியோகஸ் போர் எபிபானேஸ் அப்புறம் ஹிட்லர் என்ன செய்கிறார்? விளங்குகிறார்கள். அந்த ஆவியை உடையவர்கள், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப பாருங்க, யோவான் ஸ்நானகன் எலியா கிடையாது. யோவான் ஸ்நானகன் தனி ஒரு ஆழ்த்துவத்தை உடையவர். எலியா தீர்க்கதரிசி தனி ஆழ்த்துவத்தை உடையவர். ஆனால் எலியாவின் ஆவியை உடையவன் என்று சொல்லும் பொழுது அதே போல குணாதிசயம், தேவனுக்காக வைராக்கியம், தேவனுக்காக பற்றி எறிதல், தேவனுக்காக நேர்மையாக உழைத்தல், அந்த காரியம். சரிங்களா? நபர்கள் வேறு வேறு தான், ஆவி ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அது போலதான் நபர்கள், இந்த ஆந்தியோகஸ் போர் எபிபானேஸ், ஹிட்லர், இந்த அந்தி கிறிஸ்து எல்லாம் தனித்தனி நபர் ஆழ்த்துவம் உடையவர்கள். ஆனால் அவருடைய ஆவி ஒரே விதமாக இருக்கும். ஆகவே என்ன செய்யக்கூடாது? ஒரே ஆளுன்னு சொல்லி குழப்பக்கூடாது. இந்த ஆவியினுடைய தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப 70வது வார ஆரம்பத்தில் இந்த வரப்போகிற பிரபுவாகிய அந்தி கிறிஸ்து வருவான். முதல் 3.5 வருடம் யூதர்களோடு உடன்படிக்கைப்படி நல்லதை செய்வான். அடுத்த 3.5 வருடம் என்ன செய்வான்? பாதி 3.5 வருடம் முடியும் போது அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டு யூதர்களுக்கு துன்பத்தை கொடுப்பான். இதுதான் மகா உபத்திரவ காலம்.
சரிங்களா? மொத்த 7 வருடம். அதுல முதல் உபத்திரவ காலம் 3.5, அடுத்த 3.5 மகா உபத்திரவ காலமாக திகழும். சரிங்களா? அடுத்தபடியாக 10வது குறிப்பு இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 70வது வாரம் முடிந்த பிறகு, அதாவது இந்த உபத்திரவ காலம் 70வது வாரம் என்கிற 7 வாரம் முடிந்த பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, தானியேல் 9:24 படி தானியேலின் ஜனத்துக்கு 6 வகை ஆசீர்வாதங்கள் வரும். தானியேலின் ஜனத்துக்கு 6 வகை ஆசீர்வாதங்கள் வரும். தானியேல் 9:24 எப்ப? இந்த 70 வாரம் முடியும் பொழுது. சரிங்களா? 70 வாரம் முடியும் பொழுது எப்ப என்ன ஆரம்பிக்குது? 1000 வருட அரசாட்சி. சரிங்களா? 1000 வருட அரசாட்சி. இந்த ஆட்சியில அவர்களுக்கு என்ன செய்கிறது? 6 வகை ஆசீர்வாதங்கள். என்னென்ன ஆசீர்வாதம் அதுல சொல்லப்படுது? தானியேல் 9:24 பாருங்க. 1, மீறுதலை தவிர்த்தல், அது ஒரு ஆசீர்வாதம். யூதர்களின் மீறுதலை தவிர்த்தல், அது ஒரு ஆசீர்வாதம். 2, பாவங்களை தொலைத்தல். 2, பாவங்களை தொலைத்தல். 3, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல். 3, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல். 4, நித்திய நீதியை வருவித்தல். நித்திய நீதி, அதுக்கப்புறம் நித்திய காலம் தான் சொல்ல முடியும். அந்த கடைசி உபத்திரவ காலம், அந்த 1000 அரசாட்சியில இருந்தே ஒரு நித்திய நிலை நமக்கு உண்டாகிறது. அது 1000 வருடம் அது போகும் நல்லபடியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? புதிய வானம் புதிய பூமி வரும். தேவனுடைய வாசஸ்தலமாய பரலோகத்தில் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற புதிய எருசலேம் என்கிற வான் பட்டணம் என்ன செய்கிறது? புதிய வானம் புதிய பூமியில் வந்து ஸ்தாபிக்கப்படும். அது வந்து அப்படி இறங்கி அப்படியே அதை எடுத்துட்டு வந்து அப்படியே அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அங்க தேவன் இருப்பார், நம்ம இருப்போம். பூமியில இயல்பாக எப்பயும் போல என்ன செய்யும்? அந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த காலங்கள் போல மறுபடியுமாக அது என்ன செய்யும்? தூய்மையான பாவம் இல்லாத நிலையில் புதிய வானம் புதிய பூமி அரசாட்சி தொடங்கும். சரிங்களா? அப்ப 4வது காரியம் நித்திய நீதியை வருவித்தல். 5, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரித்தல். தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரித்தல். 6வது ஆசீர்வாதம் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல். கிறிஸ்துவானவரை சரிங்களா? நியமித்தல். அபிஷேகம் பண்ணுதல் என்று சொன்னால் அப்பாயின்மெண்ட். சரிங்களா? நியமித்தல். மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல். இப்படியாக இந்த 70 வாரம் முடியும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கான 6 வித ஆசீர்வாதங்கள் வரும். தானியேல் 9:24. 1, மீறுதலை தவிர்த்தல். 2, பாவங்களை தொலைத்தல். 3, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல். 4, நித்திய நீதியை வருவித்தல். 5, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரித்தல். 6, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல். மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல். சரிங்களா? இதுதான் அந்த தானியேலினுடைய 70 வார கணக்கு. சரிங்களா? இந்த 10 பாயிண்ட் தான் மெயின். இது உங்களுக்கு ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கும்? இது புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதுதான் 70 வார கணக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அந்த 70 வார கணக்குல 70 வார கணக்குல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி, இந்த 70 வாரம் என்பது 3ஆக பிரித்து சொல்லப்படுகிறது. 7 வாரம் பிளஸ் 62 வாரம் பிளஸ் 1 வாரம். சரிங்களா? திரும்பி நான் ரீகால் பண்றேன், கவனமா பாருங்க. 70 வாரம் என்பது ஒரு வாரம் என்பது 7 வருடம். சரிங்களா? மொத்தம் அப்ப 70 7 அப்படின்னு பார்க்கும் பொழுது 490. சரிங்களா? 490. முதல் 7 முந்த 7 எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த அர்தசஷ்டா ராஜா கட்டளை கொடுப்பதிலிருந்து ஆரம்பமாகி கட்டி முடிக்கப்பட்டு, சரிங்களா, கட்டி முடிக்கப்பட்டு அந்த மல்கியா தீர்க்கதரிசியின், அதாவது கிமு 396 அவருடைய பணி முடிவுறதோட இந்த 7 வாரங்கள் முடிவு பெறுகிறது. 7 வாரம். அதுக்கப்புறம் திரும்பி 8வது வாரத்திலிருந்து 1, 2ன்னு ஆரம்பித்து சரியாக 69வது வாரம் முடிவின் போது, அதாவது 62வது வாரம் முடிவில் அது முடிஞ்ச பிறகு மேசியா என்ன செய்கிறார்? சங்கரிக்கப்படுகிறார். மேசியா சங்கரிக்கப்படுறார். அதோடு கூட கிபி 70ல வரப்போகிற ஜனங்களால், பிரபுவின் ஜனங்களால், ரோமர்களால் என்ன செய்யப்படுகிறது? தேவாலயமும் நகரமும் அழிக்கப்படுகிறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அழிக்கப்படுகிற சம்பவம் வந்து 69 மேசியா சங்கரிக்கப்படுதல், நகரம் அழிக்கப்படுதல் என்பது 62வது வாரத்தில் நடந்தது அல்ல. 62வது வாரத்துக்கும் கடைசியான 70வது வாரத்துக்கும் இடைப்பட்ட காலம். அப்ப அது இடைப்பட்ட காலம் என்று சொன்னா அதுல ஒரு காலம் இருக்கு. அதுதான் நம்முடைய திருச்சபையின் காலம். 70 இன்னும் ஆரம்பிக்கல.
70 ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த கிறிஸ்து வருவான். அதுல முதல் 3.5 உபத்திரவ காலம், அது அடுத்த 3.5 மகா உபத்திரவம், அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் பகிரங்க வருகை. அப்பதான் என்ன நடக்குது? ஒருவரும் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுது. அந்த கல் உலகத்தின் அனைத்து சாம்ராஜ்யங்களையும் தகர்த்து போட்டு அது பூமி முழுக்க பரவி நின்றது என்று சொன்னால் அதுதான் 1000 வருட அரசாட்சி. சரிங்களா? அப்ப 69க்கும் 70க்கும் ஒரு இடைப்பட்ட ரகசியம் உண்டு. அதுதான் நம்ம திருச்சபையின் காலம். திருச்சபை தான் அந்த ரகசியமாக இருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும். 69க்கு அடுத்து அந்த 70 ஆரம்பித்திருந்தால் 70வது வாரம், ஒரு வாரம் என்பது 7 வருஷம். சரியாக இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற கிபி 30ல பரமேறி சென்றார். சரியாக 7 வருடம் கழித்து அப்படி அவர் வருகை இருந்திருந்தால் என்ன ஆகும்னா கிபி 37 அவருடைய 2வது வருகை வந்திருக்க வேண்டும். ஆனால் நடக்கவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சபை எவ்வளவு நாட்கள் செல்லும் என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு தான் கர்த்தர் வரப்போறாரு, ஆயத்தமா இருங்கன்னு சொல்ல முடியாது. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். இப்பயும் வரலாம், எப்பொழுதும் வரலாம். சரிங்களா? இமைப்பொழுதும் நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆகவே ரகசிய வருகை நடந்தால் அது எப்ப நடக்கிறதோ அப்ப நடந்த உடனேயே நம்ம சொல்லிடலாம் உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். என்ன செஞ்சுட்டான்? அந்த கிறிஸ்து தன் காரியத்தை செயல்படுத்த வந்து விட்டான் என்று சொல்லலாம். இதுதான் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிற 70 வார கணக்கு. சரிங்களா? இந்த 70 வாரம் முடியும் பொழுதுதான் சரியாக யூதர்களுக்கு 1000 வருட அரசாட்சியில அந்த 6 வித ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? அவர்களுக்கு வந்து பலிக்கும். இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் இன்னும் இதனுடைய பின்புலம் சில காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இதை முடிச்சு இதை சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு காரியத்துல பார்க்குற இந்த மாமிசம் புசிக்காத இருக்கிறது, அதாவது இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த மாமிசத்தை புசிக்க மாட்டோம், எங்களுக்கு மரக்கறிகள் அதாவது வெஜிடபிள்ஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற காரியம் ஏன் அப்படி என்பதற்கு ஒரு 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. சரிங்களா? 3 காரணங்கள் என்ன அப்படின்னா, அதாவது புரிஞ்சுக்க நினைக்கிறேன், அவர்கள் ராஜாவினுடைய போஜனம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு சாதாரண மரக்கறிகள் என்று சொல்லும் பொழுதுதான் இயற்கையாக விளைகிற அந்த வெஜிடபிள்ஸ், சரிங்களா, அந்த காய்களை கேட்கிறாங்க. இதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஏன் என்று 3 காரணங்கள் சொல்லப்படுது. 1வது என்ன அப்படின்னா, அந்த விருந்து அது போல அந்த மது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு காரணம் சொல்ல. ஆகவே அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், அதை வெறுத்திருக்கலாம். ராஜ போஜனம், சரிங்களா, ராஜ விருந்து, ராஜ போஜனம் தான் அங்க சொல்லப்படுகிறது. ராஜ போஜனமும் அப்புறம் அதை கூட மதுவும் சாப்பிடுவாங்க. அந்த மது ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற காரணத்தினால அவர்கள் அதை வெறுத்திருக்கலாம். இது 1வது காரணம். 2வது என்ன அப்படின்னா, இது நல்ல ஒரு காரணமாக இருக்கிறது, அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிற காரணம் என்ன அப்படின்னா, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44 47, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44 47 நம்ம பார்க்கும் பொழுது மோசையின் நியாயப்பிரமாணத்துல சில விளக்கப்பட்ட உணவுகள் உண்டு. யூதர்களுக்கு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த பாபிலோனியர்கள் என்பவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப அந்த சைனீஸ் சாப்பிடுற மாதிரி அநேக வீணான பாம்பு அது இதுன்னு சாப்பிடுற ஒரு பழக்கம் அங்கே இருந்திருக்கிறது பாபிலோனிய கலாச்சாரத்தில். சரி, இது ஒரு நல்ல ஒரு காரணமாக இருக்கிறது. சரிங்களா? இந்த விருந்தும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது பிறகு கொடுத்துருக்குன்னு சொன்னா அது பொதுவா அவர்கள் நிறைய பேருக்கு பொதுவா ஒரு உணவு இருந்தும் போது பொதுவா விக்கிரகங்களுக்கு படைப்பது வழக்கம். இன்னைக்கு நம்ம இதுல கூட பாத்தீங்கன்னா நம்ம விவசாய பொருள்கள் வாங்குறோம், கிரயம் கொடுத்து வாங்கணும்னு நமக்கு சொந்தமாயிருது. பவுல் சொல்றாரு, கிரயம் கொடுத்து வாங்குறது நமக்கு சொந்தமாயிருது, உண்மைதான். இருந்தாலுமே விவசாயிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை நாத்து நடும் போது, விதை விதைக்கும் போது சாமியை கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு தான் எல்லாம் பண்றாங்க. அறுக்கும் போதும் அப்படித்தான் பண்றாங்க, கடையிலையும் அப்படித்தான் பண்றாங்க. ஏன்னா ஹோட்டல்ல கூட நம்ம போய் சாப்பிடுறோம். ஹோட்டல்ல கூட என்ன செய்யறாங்க, முதலாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னா காலையில சாமியை கும்பிட்டு முதலாவது காக்காதுகளுக்குன்னு சொல்லி சில சடங்குகளை செஞ்சுட்டு தான் நமக்கு என்ன செய்யறாங்க, ஹோட்டல் சாப்பாடை கூட சப்ளை பண்றாங்க. நம்ம என்ன செஞ்சிடறோம், சோத்திரம் பண்ணிடுறோம். இன்னொன்னு நமக்கு காசு கொடுத்துறோம், நமக்கு சொந்தமாயிருது, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே இது இந்த சாப்பாடை விக்கிரகங்களுக்கு படைச்சிட்டு கொடுத்தாங்க அதனால என்று நமக்கு பெரிய ஒரு தெளிவான குறிப்பு இல்லை. ஆனால் இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றுதான் சொல்லப்படுது. ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, லேவியராகமம் 11:44 47 படி அவர்கள் பலவித உணவுகள் சாப்பிட்டாங்க. ஆனா யூதர்களுக்கு அது ஆகாது. நெருங்குண்டு செத்தது, ரத்தம்லாம் புசிக்க மாட்டாங்க. ஆனா பாபிலோனில் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஒருவேளை மாமிசம் அவைகளை விலக்கியது
இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா மாம்சத்தை தான் அவங்க விளக்குறாங்க. நல்லா புரியணும், மரக்கறிகளை அல்ல. மரக்கறிகளையும் பூஜை தான் பண்ணுவாங்க, சாமிக்கு முன்பாக வைப்பாங்க. ஆனா இவர்கள் விளக்குவது அசைவ உணவை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், அசைவ உணவு என்பது அவங்க கண்டது கடிது ரத்தம், நறுமுண்டு செத்தது, பாம்பு கிம்பு எல்லாம் சாப்பிட்டனால ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், இவர்கள் அதை விளக்கி இருக்கலாம். மூன்றாவது ஒரு ரீசன் சொல்லப்படுது இதுக்கு. என்ன அப்படின்னா, ஒருவேளை இவங்க என்ன செய்யலாம், நசரேய விரதத்தை மேற்கொண்டிருக்கலாம். நசரேய விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது இவர்கள் திராட்சை பழம், திராட்சை வித்து, மது, அப்புறம் என்னது மாமிசம் புசிக்க கூடாது. ஒருவேளை இவர்கள் நசரேய விரதத்தை மேற்கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். இந்த 3 காரணம் தான். இதில் நான் சொன்னது போல இந்த 2வது காரணம் ஏற்புடையதாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் விளக்கப்பட்ட உணவுகளை உண்ணாமல் இருக்க ஒருவேளை இதை அவர்கள் தவிர்த்திருக்கலாம். மற்ற 2 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதும் நசரேய விரதத்தை மேற்கொண்டிருக்கலாம் என்பதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குங்களா? நோ பிரதர். சரி, சந்தேகம் எது இல்லைன்னா நம்ம அடுத்த வகுப்பு கடந்து செல்லலாம். சரிங்களா? இது வரைக்கும் நடந்து பண்ணுங்க. நான் நோட்ஸ் இன்னும் சிலது இன்னும் அனுப்பாம இருக்கிறேன். நான் சீக்கிரம் என்ன செஞ்சிடறேன், இன்னைக்கு கூட நான் என்ன செஞ்சிடறேன், அனுப்பி வச்சிடுறேன். சரிங்களா? நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ சுனில். இப்பொழுது நாம் 3வது வகுப்புக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். ஊமைகளை எவ்விதமாய் நாம் வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே ஓகே. இது ஒரு உருவக நடை மொழியா இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். பின்பதாக ஒரு சத்தியத்தை எடுத்துரைப்பதற்காக ஆண்டவர் ஊமைகளை பயன்படுத்தினார். டு இல்லஸ்ட்ரேட் ஒரு illuminated ட்ரூத். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய ஐடியாஸை ஊமைகளை திணிக்கக்கூடாது. ஆனால் எந்த பின்னணியிலே ஆண்டவர் இந்த ஊமைகளை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே ட்ரூ டு லைஃப் ஸ்டோரி, அங்கே வாழ்க்கையிலே அனுதினமும் அனுபவிக்கக்கூடிய சம்பவங்களை தான் ஆண்டவர் எளிதான முறையிலே ஊமைகளாக ஒரு கதையின் வடிவமைப்பிலே அங்கே சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், அதாவது வரலாற்றிலே நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பலவிதமான சோதனைகள், அவர்கள் எவ்விதமாய் முறுமுறுத்தார்கள், பலவிதமான கஷ்டங்கள், ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய அரவணைப்பு, ஆண்டவருடைய மீட்பு எல்லாம் நமக்கு அது ஒரு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. ஆனால் ஊமைகளை குறித்து நாம பார்க்கும் பொழுது அது திருஷ்டாந்தம் அல்ல, அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊமையை, சத்தியத்தை அந்த ஊமையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பேரபிள் என்று சொல்லும் பொழுது ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக அதனுடனே கூட ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் பேரபிள். பேரா என்று சொல்லும் பொழுது அலாங் சைட் ஆர் பிசைட்ஸ், அதனுடனே கூட ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சத்தியம்தான் இந்த பேரபிள் எனக்கூடிய வார்த்தை. ஆங்கிலத்திலே கிரேக்க வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் பேரபுலே. பேரபிள் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே நம்ம பேரபிள் என்று சொல்கிறோம். ஸோ பேரா பெலேன், பெலேன் என்று சொல்லும் பொழுது டு த்ரோ, அந்த சத்தியத்தை விளக்குவதற்காக ஒரு கதையின் வடிவமைப்பிலே உருவக நடையிலே ஆண்டவர் விளக்கக்கூடிய ஒரு காரியம்தான் ஊமை என்று சொல்லக்கூடிய காரியம் என்பதை நம்ம விளக்கினோம். அது ஒரு கதையின் வடிவம் மட்டுமல்ல, ஒரு சிறிய ஒரு ஷார்ட் ஸ்டேட்மெண்ட், சிமிலிட்யூட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அதுவும் கூட ஊமை என்று நாம் என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். எச்சரிக்கையின் வடிவம், பின்பதாக கேள்வியின் வடிவம், வாழ்க்கையினுடைய உண்மைகளை விளக்கக்கூடிய காரியங்கள், சிறு சிறு வாக்கியங்கள், அதுவும் கூட வேதாந்தத்திலே பேரபிள் அல்லது ஊமை என்று விளக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் கடந்த கிளாஸ்ல நம்ம சிந்தித்தோம். சில எக்ஸாம்பிள், மத்திய 5:14 a city on a hill cannot be hidden, அதாவது
மலையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அங்கே அதை ஒளித்து வைக்க முடியாது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோ ஒன் கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ், 2 எஜமான்களுக்கும் அங்கே ஊழியம் செய்ய முடியாது. அதுவும் ஒரு ஷார்ட் ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது. பிணியாலைக்கு தான் அங்கே ஒரு வைத்தியன் தேவைப்படுகிறான் என்பதை குறித்து மத்திய 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய சொந்த வீட்டிலே அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அங்கே மதிக்கப்படுவதில்லை. மத்திய 13:35 போன்ற காரியங்கள் எல்லாம் ஷார்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக அங்கே சொல்லப்படக்கூடிய காரியமும் கூட. ப்ராவப்ஸ், பழமொழிகள் என்று தமிழிலே அங்கே லூக்கா 10:7 நம்ம என்ன செய்யறோம், நம்ம பழமொழி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையில நாம் பார்க்கும் பொழுது அது பேரபிள் எனக்கூடிய வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் பல வசனங்கள் மூலமாய் நாம் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். பின்பதாக ஊமைகள் ஆண்டவர் ஏன் சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது இட் ஸ்டேட்ஸ் 2 பர்பசஸ், 2 நோக்கங்களுக்காய் ஆண்டவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திலே உட்பிரவேசித்தவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை விளங்க செய்வதற்காக, ஆனால் அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு மறைப்பதற்காக ஆண்டவர் இந்த ஊமைகளை சொல்லக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் நம்ம தெளிவாக நாம் பார்க்கிறோம். அது உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாகவும் புறம்பே இருக்கக்கூடியவர்களுக்கு அது மறைபொருளா இருப்பதற்காக நான் இந்த ஊமைகளை சொல்கிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஸோ ஊமைகளுடைய 2 பர்பஸ் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சத்தியத்தை விளக்குவதற்கும், ஆண்டவரை பின்பற்றாத புறஜாதி மக்களுக்கு, அதாவது பரிசேயர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காதவர்களுக்கு அது ஒரு மறைப்பொருளாக இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் என்ன செய்தோம், நாம் சிந்தித்தோம். ஸோ இட் இஸ் மெயின்லி as a stories, ஒரு கதையை வடிவமைப்பு இருக்கிறபடினாலே மக்களுக்கு எளிதாக என்ன செய்யறது, இந்த சத்தியம் கொண்டு போய் சொல்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். காமன் டே எலிமெண்ட்ஸ் மற்றும் அதனுக்கு எவ்விதமாய் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது, ஒரு பிளாட் இருக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு எதிர்முறையான ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். பின்பதாக நாம் சிந்தித்த காரியம், there are 3 மேஜர் கேரக்டர்ஸ், அதாவது ஊமைகளிலே 3 முக்கிய கதாபாத்திரம் அல்லது குழுக்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பல ஊமைகளுடைய எக்ஸாம்பிள்ஸ் நாம் என்ன செய்தோம், கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் எவ்விதமா இந்த ஊமைகளை வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்பதை சில நிமிடங்கள் நாம் என்ன செய்யலாம், நாம சிந்திக்கலாம். So it is important to keep in mind that they all refer in some way to the kingdom of God. ஆண்டவர் அவருடைய ஊமையை குறித்து நாம் சொல்லும் பொழுது அந்த ஊமைக்கு பின்னதாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தமான காரியம்தான் பெரும்பாலான ஊமைகளுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய சத்தியமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஸோ ஊமைகளை நாம் படிக்கும் பொழுது, அதற்கு நாம் வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது, அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் அதற்கு எவ்விதமாய் சம்பந்தமாய் இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொண்டுள்ள வேண்டும். ஸோ என்ன தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யத்திலே எவ்விதமாய் நம்மளுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், ப்ரோக்ரஸ் இன் கிங்டம். பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது கான்ஃபிளிக்ட் பிட்வீன் ஜீசஸ் கான்செப்ட் ஆஃப் த கிங்டம் அண்ட் பாரிசிஸ். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பரிசேயர்கள் எவ்விதமாய் நினைத்தார்கள், இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் அவர் நினைத்தார். அதனுடைய 2 விதமான எதிர்மறையான கருத்துக்கு விளக்கக்கூடிய ஒரு ஊமைகளை, பல ஊமைகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கார், சொல்லியிருக்கிறார். பின்பதாக தேவனுடைய ராஜ்யத்திலே கிருபை, பாவிகள் எவ்விதமாய் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள், அதை குறித்த பல ஊமைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். பின்பதாக ராஜ்யத்தினுடைய தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன என்பதை குறித்து ஊமைகளை நம்ம பார்க்கிறோம். பின்பதாக அது ராஜ்யத்திலே ராஜாவை எதிர்க்கக்கூடியவர்கள், ராஜாவை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய நிலைமை என்ன, அதை விவரிக்கக்கூடிய பல ஊமைகளை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தோஸ் ஹூ ரிஜெக்ட் த கிங், ராஜாவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. பின்பதாக ரிவார்ட் ஃபார் தோஸ் ஹூ அக்செப்ட் அண்ட் ப்ரிப்பேர்னஸ் ஃபார் கிங்ஸ் கமிங், ராஜாவினுடைய வருகைக்கு காத்திருக்கக்கூடியவர்கள், அந்த ராஜ்யத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள், அதற்கும் சில ஊமைகளை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறார், விளக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ மத்திய சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் லைக், பரலோக ராஜ்யம் இவ்விதமாய் இருக்கிறது, இவ்விதமாய் இருக்கிறது என்று பல விதத்திலே நம்ம ஒப்பனையாக பல வசனங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மார்க் சுவிசேஷத்தில் the kingdom of heaven will be like, லூக்கா சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது
அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தை தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்கிற ரெண்டு இன்டர்சேஞ்சபிள் காரியமாக ரெண்டும் மாறி மாறி வரக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பேரபிள் இன் ரிலேஷன்ஷிப் டு காட்ஸ் கிங்டம் ஆர் ரூல், ஆண்டவருடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகைக்கு சம்பந்தமான காரியங்களை எடுத்துரைப்பதற்காக ஊமைகள் பெரும்பாலும் அங்கே சத்தியத்தை விளக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். So several parables that refer to a king or a landowner being away. அதாவது நம்ம பல ஊமையில பார்க்கும் பொழுது ராஜா அந்த தேசத்தை விட்டு போனார், அல்லது அந்த நில உரிமையாளர், அந்த எஜமான் அந்த வேலைக்காரனுக்கு பொறுப்பை கொடுத்து அவர் தூர தேசத்துக்கு போனான் என்கிற ஊமையை பல இடங்களில் நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது என்றால், இன்றைக்குள்ள காலகட்டத்திலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும், அதற்கு ஒப்பனையாக நாம் என்ன செய்யலாம், பல ஊமைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே எஜமான் நீண்ட தூரமாய் சில வருடங்கள் கழித்து அவர் வருகிறார் போன்ற காரியங்கள் எல்லாம் எதற்கு அதை எடுத்து காட்டுகிறது என்றால், இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்விதமாய் ராஜாவினுடைய வருகைக்கு நாம் எவ்விதமாய் நாம் ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும், நம்மளுடைய அந்த வருகைக்கு நம்மளுடைய ஆன்டிசிபேஷன், அந்த வாஞ்சை, அந்த ஆவல் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய உண்மைகளும் நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். And also in some parables it suggests that a form of kingdom exists today but with the king present on the earth. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நல்ல விதைகள், சில காரியங்கள் நாம் கேட்கக்கூடிய சத்தியம் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அதை உட்கொள்ள வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும் போன்ற பல ஊமைகள் நாம் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அது இன்றைக்கும் கூட நாம் தேவன் சிங்காசனத்தில் இந்த உலகத்திலே நம்ம ஆட்சி செய்கிறது இல்லை, இருந்தாலும் கூட அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய தன்மைகள் எவ்விதமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிசிக்கலாக மாம்ச பிரகாரமாக நாம் என்டர் பண்ணவில்லை, ஆனால் ஒரு சில வகையிலே நாம் தேவனுடைய ஆட்சிக்குள்ளே நாம் என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மேல் ஆட்சி செய்கிறார், தேவன் நமக்குள் அவர் வாசம் செய்து நம்மளை ஆளுகை செய்யக்கூடிய இருக்கிறபடினாலே we are already there but not yet என்கிற அந்த கான்செப்ட் தான். நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் நாம் அனுபவிக்கிறோம், ஆனால் முழுமையாக நாம் என்ன செய்வதில்லை, நாம் அனுபவிப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ அந்த ஊமைகள் எல்லாம் இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். சில உதாரணங்களை வைத்து நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு லூக்கா 10ஆம் அதிகாரம், நான் 12ஆம் அதிகாரம் என்று நான் தவறாக நான் எழுதியிருக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் எனக்கு வாசித்து ஹெல்ப் பண்ணலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். அப்போது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பித்த மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து நன்றி. அது வரைக்கும் நாம அதோடைய பின்னணியை நம்ம பார்க்கிறோம். இந்த ஊமை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊமையாய் காணப்படுகிறது. நல்ல சமாரியன் ஊமை, குட் சமாரிட்டன் பேரபிள் என்று நம்ம பல இடங்களிலே நாம் செய்தி கேட்டிருக்கிறோம். இதை குறித்து நாம் அதிக நாள் படித்திருக்கிறோம். ஆனால் இதனுடைய பின்னணி நாம் இயேசு பிரதியுத்தரமாக இந்த நல்ல சமாரியனுடைய அந்த ஊமையை என்ன செய்யறார், சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனார். இது நடந்த ஒரு கதை அல்ல, நடந்த ஒரு சம்பவம் அல்ல, இது ஒரு ஊமையாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊமையாய் காணப்படுகிறது. ஆனால்
எதற்கு பிரதித்திரமாக ஆண்டவர் சொல்கிறார் என்றால், இங்க ஒரு மனிதன் தேவனை சோதிக்கும்படியாக ஆண்டவரிடம் வரக்கூடியவராய் இருக்கிறார். சோதிக்கும்படியாய் வரும்பொழுது இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நியாய பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஸோ நியாய பிரமாணத்தினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு பயங்கர ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். அப்போ அவன் ஈஸியாக என்ன சொல்றான், நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். இந்த காரியங்கள் எல்லாம் நீ முழு மனதுடன் செய்தால் நீ பிழைப்பாய். அப்பொழுது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி, நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து விட்டேன், நான் இதெல்லாம் நான் என் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் கீப் அப் பண்ணேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்துவதற்காக அப்பொழுது ஆண்டவரிடம் இன்னொரு கேள்வியை கேட்கிறான். எனக்கு பிறன் யார்? பிறன் யார் என்று சொல்லும்போது ஹூ இஸ் மை நெய்பர், அதாவது உன்னை போல பிறனிடத்திலும் அன்பை கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லும் பொழுது அந்த பிறனிடத்தில், அப்போ பிறன் என்று சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்திலே யூதர்களுக்கு பலவிதமான உதவிகள், அவர்கள் பலவிதமான காரியங்கள், அன்பு காட்டுவதிலே மிகவும் சிறந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் சமாரியர்கள் அவர்களுடைய பக்கத்து தேசம் அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் எதிரியாக காணக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய மக்கள், உங்களை போல இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள், உங்களை போல இருக்கக்கூடிய அந்த மக்களை அன்பு கூறுவது மிகவும் எளிது. ஆனால் பிறன் யார் என்பதை எடுத்து காட்டுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு ஊமையை அங்கே சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். இந்த ஊமை தெரியும், கடைசியிலே அந்த நல்ல சமாரியன் தான் அந்த யூதனை என்ன செய்யறான், அங்கே வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து உதவி செய்து கடைசியிலே ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் 36ஆம் வசனம். அந்த வசனத்தையும் கூட நீங்க வாசிக்கலாம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். 37. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். உனக்கு பிறன் யார் என்கிற கேள்விக்கு 36ஆம் வசனத்திலே அந்த ஊமையை சொன்ன பின்பதாக அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு, அதாவது அந்த யூதன் அந்த கள்ளர் கையிலே அகப்பட்ட பின்பதாக அந்த 3 பேர், அந்த 3 பேர்ல 2 பேர் மத தலைவர்கள், அவர்கள் உதவி செய்யவில்லை, யூதர்கள் உதவி செய்யவில்லை. கடைசியிலே வந்த சமாரியர்கள், யூதர்களாலே வெறுக்கப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட அந்த சமாரியன் தான் கடைசியிலே அங்கே உதவி செய்யக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த 3 பேரில் அவன் எவன் பிறனாய் இருந்தான் என்று சொல்லும் பொழுது அங்கே சமாரியன் என்கிற அந்த பேர் கூட சொல்லல. அங்க 37ஆம் வசனத்திலே அதற்கு அந்த மனிதன் என்ன சொல்கிறான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடி செய். எவ்விதமாய் அந்த சமாரியன் ஒரு யூதனுக்கு உதவி செய்தானோ, அவனை போல இல்லாத ஒரு மனிதன், அவனுடைய இனத்தை சாராத ஒரு மனிதன் எவ்விதமாய் உதவி செய்தானோ, அதே போல நீயும் எல்லா மனிதர்களுக்கும் நீ என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அவர்கள் யாரெல்லாம் தேவை உள்ளவர்கள், யாருக்கெல்லாம் அங்கே உதவி தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் உனக்கு பிறனா இருக்கிற. whoever has a need, உன்னை போல இருக்க வேண்டும், அவன் விசுவாசியா இருக்க வேண்டும், அவன் என்னோட ஸ்டாண்டர்டா இருக்க வேண்டும், அவனுக்கு அப்படி இருந்தால்தான் நான் உதவி செய்வன் அல்ல. யாரெல்லாம் தேவை உள்ளவன், அங்கே சமாரியன் அந்த யூதன் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனாலும் அங்கே அவன் தேவையா இருக்கிறான் என்று அறிந்த பின்பதாக அவன் என்ன செய்யறான், அங்கே உதவி செய்யக்கூடியவனாய் காணப்படுகிறான். So whoever is in need, அந்த ஒரு காரியத்தை irrespective of color, religion, என்ன காரியமா இருந்தாலும் யார் ஒரு மனிதன் தேவையா இருக்கிறனோ அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு 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 மன காரியம், மன ரீதி நமக்கு இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் இங்கே எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. So who is my neighbor, உன்னுடைய பிறன் யார் என்கிற கேள்விக்கு ஒரு பதிலாக தான் இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய நல்ல சமாரியனுடைய கதையாய் ஊமையாய் காணப்படுகிறது. அதுதான் ஒரு மெயின் ட்ரூத், அதுதான் ஒரு உண்மையான முக்கியமான ஒரு சத்தியத்தை விளக்கக்கூடியதா இருக்கிறது.
ஆனால் பலரும் இந்த சத்தியத்தை அவர்கள் என்ன செய்வதில்லை, பிரசங்கத்திலே சொல்வதில்லை. அந்த சொல்லாமல் பலரும் இது நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாகவும் அந்த 2 காசுகள் 2000 ஆண்டுகள் போன்ற பலவிதமான தங்களுடைய சிந்தனைகள்ல என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஊமைக்கு என்ன செய்யறார்கள், சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த ஊமைக்கு கொண்டு வரும் பொழுது பலவிதமான தவறான உதாரணமாக அது என்ன செய்யப்படும், சில சமயம் அது கொண்டு போய் விடும். ஏனென்றால் ஒரு பிரசங்கியாளர் ஒரு விதமாய் சொல்லுவார், இன்னொரு பிரசங்கியாளர் இன்னொரு விதமாய் சொல்லுவார். அந்த விதமாக அந்த கழுதை அது சபையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த போன்ற பலவிதமான தன்மையிலே பலவிதமான வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சத்தியம் இட் இஸ் ட்ரூத். அது சத்தியம் ஒரு பிரசங்கியாளருக்கும் மாறக்கூடியதா இருக்கிறது இல்லை. அதனாலே இந்த மாறாத சத்தியம் எவ்விதமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய பின்னணி, ஏன் இந்த ஊமையை ஆண்டவர் சொல்கிறார், அதனுடைய முன்னாடி வசனத்தை நம்ம படித்தாலே நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு உதாரணத்தை கூட நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் அது நாம் அதிகமாக நாம் பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல எத்தனை ஊமை காணப்படுகிறது என்பதை யாராவது சொல்ல முடியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரத்துல எத்தனை காரியங்கள் காணப்படுகிறது? 3 ஊமைகள். 3 ஊமைகள். ஓகே. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் ஊமைகள் அந்த ப்ளூரல் அது 3 சம்பவங்களாக பிரித்து அவர் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது. ஊமையாவது, அங்கே ஊமைகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தவில்லை. அங்கே ஒரே ஊமையாக 3 சம்பவங்களாய் என்ன செய்யப்படுகிறது, அங்கே சொல்லப்படுகிறது. சோ ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக ஒரு ஊமையை 100 ஆடு சம்பவத்தின் மூலமாயும் 10 வெள்ளிக்காசு சம்பவத்தின் மூலமாயும் அந்த 2 குமாரர்கள், தகப்பனுடைய 2 குமாரர்களுடைய அந்த சம்பவத்தின் மூலமாய் ஒரு ஊமை, அந்த 3 காரியங்களும் ஒரு ஊமையாக தான் ஆண்டவர் என்ன செய்யறார், 3ஆம் வசனத்திலே அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது என்று சொல்லி 4ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து 32ஆம் வசனம் வரை அவர் என்ன செய்யறார், அந்த ஊமையை விளக்கக்கூடியவராயிருக்கிறார் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். சோ ஏன் இந்த ஊமையை சொன்னார் என்பதை எந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? எங்கே நம்ம அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும்? ஏன் இந்த ஊமையை ஆண்டவர் ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக இந்த ஊமையை கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறார், ஏன் சொன்னார், அதனுடைய பின்னணி என்ன என்பதை எங்கே நாம் படிக்க முடியும்? 10வது வசனத்துல இருக்கு. 2வது வசனம். ஓகே, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் மனுஷன், அது ஊமையிலே நடுவுல வரக்கூடிய ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஊமை சொல்கிறது, அதாவது 3ஆவது வசனத்திலே அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது. அப்போ ஏன் அந்த ஊமையை சொன்னார் என்றால் முதல் 2 வசனங்கள் நாம படிக்கும் பொழுது அதனுடைய பின்னணியை நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாது. அப்ப இந்த ஊமை சொல்லும் பொழுது ஒரு 2 கூட்டத்தார் அங்கே இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவுடன் வசனங்களை கேட்கும்படியாகவும், அங்கே சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை கேட்கும்படி அவருக்கு வந்து சேர்ந்தார்கள். வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே சாப்பிடக்கூடியவராய், இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை கண்டு அந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் அங்கே முறுமுறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். சோ ஒரு கூட்டத்தார் தேவனுடைய வசனத்தை கேட்பதிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கும் தேவனுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கும் அங்கே ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டம், அங்கே ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன், ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே ஒரு சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய வசனம் அங்கே பரிமாறப்படுகிறது, அங்கே நல்ல ஒரு ஒரு அட்மாஸ்பியர். அதை கண்ட
ஒரு ஆப்போசிட் ஒரு பார்ட்டி தான் அங்கே நாம் பார்க்கும் பொழுது பரிசேயர்களும் வேத பாரர்களும் அங்கே என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் ஏன் பாவிகளுடன், ஏன் ஆண்டவர் ஆயக்காரர்களுடன், ஏன் இவ்விதமாய் சமுதாயத்திலே வெறுக்கக்கூடிய மக்களிடம் ஆண்டவர் அங்கே சமயத்தை எடுத்து அங்கே வசனத்தை பேசுகிறார், அங்கே அவருடன் சேர்ந்து சாப்பிடுகிறார்? அவர்களால் நம்ப முடியவில்லை. அதனாலே அவர்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். அதை கண்டவுடனே ஆண்டவர் அவர்களுக்கு அவர் என்ன அங்கே ஊமையாய் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். கேக்குதா பிரதர்? ஓகே. அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது கேக்குது இல்ல? கேக்குது. அப்போ இதை பின்னணியா வைத்துதான் இந்த ஊமையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம படிக்க வேண்டும். சோ ஒரு கூட்டத்தார் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிரசனத்திலே அவர்கள் சந்தோஷமாய் தேவனுடைய வசனத்தையும் ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டு அங்கே சாப்பிடக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தாரை குறித்து நான் பார்க்கும் பொழுது முறுமுறுக்கக்கூடிய, அங்கே அந்த வசனத்தை கேட்காமல் வெளியே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை நோக்கி அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது அப்படின்னு சொல்லி அங்கே 3 சம்பவம், ஊமை என்று சொல்லி அங்கே 3 சம்பவங்கள் சேர்த்து ஒரு ஊமையாய் சொல்கிறார். முதல் சம்பவம் 100 ஆடு. ஒரு ஆடு தொலைந்து போனது. அந்த ஒரு ஆடு திரும்பவும் வரும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய சந்தோஷம், அதுதான் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். காணாமற் போன மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அங்கே 100 ஆடுல ஒரு ஆடு வரும் பொழுது 10 வெள்ளிக்காசுல ஒரு காசு அங்கே காணாமல் போகும் பொழுது திரும்பி கண்டுபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்படியே 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் அப்படி சொல்லி அங்கே கடைசியிலே அந்த இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கடைசியிலே 29ஆம் வசனம், 30ஆம் வசனம், 31, 32 அந்த வசனத்தை வாசியுங்கள். 28 இருந்து வாசியுங்கள். 28. அப்பொழுது அவன் உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இங்க நம்ம பார்க்கிறோம். போதும். நம்ம இந்த 29ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் வெளியே இருக்கிறார்கள். அதாவது இந்த வீட்டிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் மூத்த குமாரன் அங்கே வெளியே இருக்கிறான். அவன் சொல்லக்கூடிய காரியம், உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நாங்கள் கை கொள்கிறோம், எல்லா காரியங்களும் நான் செய்தேன், ஆனால் எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்யல, கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறது. இப்பொழுது அந்த சந்தோஷத்திலே அந்த மூத்த மகன் பிரவேசிக்காமல் அவன் முறுமுறுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். அப்போ இங்க 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள், வேத பாரகர்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். இங்கே மூத்த குமாரன் அந்த வீட்டிலே வெளியே இருந்து அவன் என்ன செய்கிறான், அவன் கோபம் அடைந்து அவன் தகப்பனை வரவழைத்து அவன் என்ன செய்யறான், இந்த காரியங்களை சொல்லி அவன் முறுமுறுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். இவ்வளவு காரியங்கள் நான் இருக்கிறேனே, நான் இவ்வளவு கற்பனைகளை மீறாமல் இருக்கிறேனே, எனக்காக ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியே கொடுக்கவில்லையே, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பேத்தீரே. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னோடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான். அப்படி ஒரு அழைப்பை என்ன செய்யறார், தகப்பனானவர் அந்த மூத்த குமாரனுக்கு கொடுக்கிறார். இப்ப இந்த மூத்த குமாரன் அந்த அழைப்பை கேட்டானா அல்லது நிராகரித்தானா? தெரிந்தவர்கள் சொல்லலாம். இந்த அழைப்பை இந்த தகப்பனார் அந்த மூத்த குமாரனுக்கு இந்த அழைப்பை கேட்கிறார், விடுகிறார். இந்த அழைப்பை கேட்டு இந்த மகன் திரும்ப வீட்டிற்கு போனானா, வீட்டிற்கு போகவில்லையா?
சந்தோஷத்திலே இணைந்தானா சந்தோஷத்திலே இணையவில்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரிந்தவங்க சொல்லலாம். கிளாஸ்ல இருக்கிறீங்களா எல்லாருமே? தகப்பனுடைய அழைப்பை ஏற்று அவன் சந்தோஷத்தோட அவன் போயிருப்பான். யா, அங்கே தகப்பன் அங்கே அழைப்பை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் போயிருக்க வேண்டும். ஆனால் வேதாகமம் என்ன செய்யவில்லை? அங்கே பதில் சொல்லவில்லை. அவன் போய் அந்த சந்தோஷத்திலே அவன் கலந்து கொண்டானோ என்கிற அந்த காரியம் தெளிவாக வேதாகமத்தில் என்ன செய்யல? அங்கே மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் அங்கே பரிசேயர்களுக்கு நீங்களும் என்ன செய்யுங்கள்? இந்த சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளுடனும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம், தேவனுடன் அந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறோம். நீங்கள் வெளியே இருந்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் இந்த சந்தோஷத்திலே வர வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது சந்தோஷம் உண்டாகிறது. அந்த 100 ஆடு இல்லை, ஒரு ஆடு காணாமல் போன ஆடு திரும்ப வரும் பொழுது அங்கே சந்தோஷம் உண்டாகிறது. 10 வெள்ளிக்காசு ஒரு காசு கிடைக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகிறது. நீங்கள் வெளியே இருந்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் இந்த சந்தோஷத்திலே உட்பிரவேசியுங்கள், நீங்களும் இந்த ராஜ்யத்திலே உட்பிரவேசியுங்கள் என்கிற அழைப்பை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த ஊமையை என்ன செய்கிறார்? சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். சோ இந்த ஊமையிலே உண்மையான கெட்ட குமாரன் யார்? இளைய குமாரனா அல்லது மூத்த குமாரனா? உண்மையிலே நாம பார்க்கும் பொழுது அங்கே தேவனை விட்டு வழி விலகின அந்த சம்பவம், அங்கே முறுமுறுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்திலே அந்த திரும்பவும் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பிதாவினிடத்தில் வராத அந்த மகன் தான் இன்னமும் அங்கே வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார். இந்த உலகத்திலே நாம பார்க்கும் பொழுது கூட பலரும் தங்களுடைய சுய நீதி, நாங்கள் நீதிமான், நாங்கள் ஆண்டவரே தேவையில்லை, நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்கிறோம், நாங்கள் கொலை செய்யவில்லை, நாங்கள் பொய் சொல்லவில்லை, நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி இந்த சந்தோஷத்திலே பிரவேசிக்க முடியாமல் பலரும் அங்கே தேவனுடைய அந்த சர்க்கிளை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து ஆண்டவர் உங்களை நான் என்ன செய்யறேன்? இந்த சந்தோஷத்துக்குள் வரவழைக்கிறேன். சோ இந்த ஊமை எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், இந்த முறுமுறுக்கக்கூடிய பரிசேயர்கள் நீங்களும் என்ன செய்யுங்கள்? திரும்பவும் வாருங்கள் என்று சொல்லி ஒரு ஊமையை 3 பகுதிகளாக என்ன செய்யறார்? விளக்கக்கூடியவராக இருக்கிறார். சோ இந்த ஊமையினுடைய பின்னணியை நம்ம பார்த்து ஏன் ஆண்டவர் இந்த ஊமையை சொல்கிறார் அப்படி படிக்கும் பொழுது அந்த ஊமையினுடைய சத்தியத்தை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்வதற்கும் பல சமயங்களிலே அது தவறாக நாம் பல அர்த்தங்களை சொல்கிறோம். ஆனால் நாம் அதை அவாய்ட் பண்ணுவதற்கு ஏன் இந்த ஊமையை ஆண்டவர் சொன்னார் என்பதை முன்னாடி உள்ள வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த ஊமையினுடைய அந்த சத்தியத்தை நாம தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு நாம் படித்த காரியங்களே ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ இருக்குமானால் கேட்கக்கூடிய ஒரு நேரமாய் இது காணப்படுகிறது. அதனால நீங்க கேட்கலாம், அப்போ இது சுவிசேஷ செய்தி கூட்டத்துல நம்ம பல இடங்களில் கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம பல இடங்களிலே சுவிசேஷ செய்தியை நம்ம கேட்கிறோம், இதை நாம் சொல்கிறோம், அதுல தவறு இல்லை. ஆனால் இதோட மெயின் சத்தியம், இதோட மெயின் த்ரஸ்ட் என்னன்னா சுய நீதி. நான் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் பின்பற்றுகிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் எல்லாம் சுயநீதியா இருக்கிறேன். பரிசேயர்கள் பாவிகளுடைய அந்த பாவிகள் தேவனுடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது அவர்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. இவனெல்லாம் ஒரு பாவி, ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும், ஆண்டவர் அவர்களுடன் சாப்பிடுவோம், எவ்வளவு லோவாக அவர் இறங்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது முறுமுறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் இந்த சுயநீதி செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புளை ஆண்டவர் என்ன செய்யறார்? அவருடைய அண்டையிலே வர வேண்டும், அவருடைய மந்தியில நீங்களும் என்ன செய்யுங்கள்? வாருங்கள் என்கிற அழைப்பை கொடுப்பதற்காக இந்த ஊமையை என்ன செய்யறார்? சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடைசியில் அவர்கள் வந்தார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியல. இது ஒரு ஓப்பன் அண்ட் கொஸ்டின். ஆண்டவர் பாவிகள், அங்கே வெறும் அங்கே குடிகாரர்கள், ஆயக்காரர்கள், அவர்களை மட்டும் ஆண்டவர் அழைப்பதில்லை.
அங்கே வெளியே இருந்து முறுமுறுக்கக்கூடியவர்கள் சுயநீதியான மக்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு ஊமைதான் இந்த ஊமையாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லாவிட்டால் நாம் நாளைய தினம் நாம் தீர்க்க தரிசன பகுதியில எவ்விதமாய் வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த சார்ட் 32 சார்ட் 32 ஊமைகள் உள்ள அந்த சார்ட் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நீங்கள் என்ன செய்யலாம், இதனுடைய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு நாளைக்குடன் வகுப்புகள் இந்த மாதத்திலே முடிவடைகிறது. ஏனென்றால் பலரும் இந்த கிறிஸ்துமஸ் சமயத்திலே வெளியூருக்கும் பல ஊழியங்களிலே ஈடுபடுகிறதுனாலே நாளைக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி வகுப்புகளாக இருக்கும். 24ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விடுமுறை காணப்படும். பின்பதாக 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து கிளாஸஸ் உங்களுக்கு என்ன செய்யப்படும், தொடரும். டிஸ்பென்சேஷன், அதாவது கால அட்டவணை எவ்விதமாய் நாம் பிரிக்க வேண்டும் என்பதை குறித்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு வகுப்புகள் தொடரும். இதுக்கிடையிலே உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாய் திரும்பவும் நீங்கள் அனுப்பி கொடுத்தீர்கள் என்றால் மதுரை வேதாம கல்லூரியிலிருந்து உங்களுக்கு சில ஃபைல்ஸும் சில பொருள்களும் உங்களுக்கு உங்களுடைய வீட்டிலே கொடுப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதனாலே உங்களுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய போஸ்டல் அட்ரஸ், உங்கள் வீட்டில் எது போஸ்டலா அல்லது கொரியரா எது உங்கள் வீட்டிலே வரும் என்பதை நீங்கள் அறிவித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மதுரை பைபிள் காலேஜ் சம்பந்தமான சில மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்ன செய்யப்படும், உங்களுடைய வீட்டிலே அனுப்பி வைப்பதற்கு இந்த லீவ் டைம்ல உங்களுக்கு அனுப்பி வைப்பதில் நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம். அதனாலே உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், வாட்ஸ்அப் மூலமாய் நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அந்த அட்ரஸுக்கு போஸ்டா அல்லது கொரியரா என்பதை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அந்த லீவ் டைம்ல உங்களுக்கு அந்த பொருள்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம். அதனாலே உங்களுடைய போஸ்டல் அட்ரஸை நீங்கள் என்ன செய்யுங்கள், எங்களுக்கு அறிவிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகள் இல்லாவிட்டால் நாளைக்கு நாம் சந்திப்போம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்து நாம் இந்த வகுப்பை நாம் முடிவு செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது படித்த பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்க எங்கள் கிருபையை பாராட்டி வருகிறேன். பல சமயங்களிலே நாங்கள் ஊமையை நாங்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது பல தவறான முறையிலே நாங்கள் அந்த ஊமையை தியானித்ததுண்டு. ஆனால் ஏன் இந்த ஊமையை சொல்ல வந்திருக்கிறீர், அதனுடைய பின்னணியை நாங்கள் எவ்விதமாய் கேட்க வேண்டும், கேள்வியை கேட்க வேண்டும், அதனுடைய பேக்ரவுண்ட் நாங்கள் அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே கேட்கக்கூடிய அந்த காரியம், அந்த பரிசேயர்கள் முறுமுறுக்கிறார்கள், ஆனாலும் கூட நீர் அவர்களை அழைக்கிறீர், அந்த சந்தோஷத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு இந்த ஊமையை சொல்லக்கூடியவராக இருக்கிறீர். அதே போல லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற வண்ணமாக பிறன் யார் என்கிற காரியத்திலே தவறான ஒரு சிந்தனையுடையவராய் அந்த யூதன் காணப்பட்டான். ஆனால் அந்த தவறான சிந்தனையை ஆண்டவரை போக்கும்படியாக யாரெல்லாம் பிறன் என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் இந்த உலகத்திலே தேவையுள்ளவர்கள், என்னை போல இருக்க வேண்டும், என்னுடைய ரீதியாக இருக்க வேண்டும் என்கிற காரியம் அல்ல, யாரெல்லாம் தேவையுள்ளவர்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தின் அந்த நல்ல சமாரியனுடைய சத்தியத்தின் மூலமாய் தெளிவுபடுத்தினீர். அந்த ஊமையினுடைய அந்த பின்னணியை நாங்கள் பார்த்து அதனுடைய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான் எங்கள் கிருபையை பாராட்டியுள்ளோம். இன்னும் ஆழமான சத்தியங்களை நாங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கிருபையை பாராட்டியுள்ளோம். எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு நாம் சந்திப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.